பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே இப்போ கோமதி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன் அத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. இல்லை, என் வீட்டுக்கார் முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ நான் எது பேசினாலும் அவர் வந்து அமர்ந்து போகிறாரு அப்படிங்கிறாங்க. அத்தை உங்கள் சவுண்டு குறைஞ்சி, அதனால் மாமா சவுண்டு கம்மியாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான். இன்னமும் வந்து நான் சவுண்டாக தான் பேச போகிறேன். உங்கள் மாமா தானே இந்த வீட்டில் தடாப்படான்னு பேசுவார். இன்னமும் வந்து நான் அப்படி இருக்காது பாரு, எதுனாலும் நான் தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. அத்தை எங்ககிட்டயுமா அப்படிங்கிறாங்க. உங்ககிட்டலாம் இல்லை, இந்த தங்கமேல்கிட்ட மட்டும்தான். அவன் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருந்தா. அதான் இந்த சாப்பாடு விஷயத்தில் வந்து நான் அவ்வளோ கடுமையாக நடந்துக்கிட்டேன். இல்லைன்னா இப்படி நடக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியாதா, உங்களை நான் இப்போ வந்து மருமகள் மாதிரியே பார்க்க அவங்க 2 பேத்தையும் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் அப்படிலாம் பார்க்கல, நீங்கள் ஒரு வேலை செய்யாதுங்கன்னு சொன்னால் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், சமையல் வேலை எங்கள் பிள்ளைகளுக்காக நான் செய்கிறேன், உங்கள் மாமாவுக்காக நான் செய்கிறேன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேறான். அது போக வந்து வீட்டில் வந்து அவங்க மதியம் சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டும் கிடைக்கும், என்கிட்ட கொஞ்சம் அன்பாக பேசின மாதிரி இருக்கும். நான் வீட்டில் ஒத்தியிலே தானே இருக்கேன். அவள் பாட்டில் சாப்பாடு கொண்டு போகிறான், அங்கே போகிறாங்கக்கா. நீ வேலைக்கு போயிடுத, ராஜி காலேஜ் போயிடுறா, அரசியும் காலேஜ் போயிடுறான். இந்த வீட்டில் வேறு யார் இருப்பா? நான் ஒரு கீழே உட்காந்துட்ருக்கேன். மதியம் சாப்பிட வரும் போதே என்கிட்ட பேசுவாங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அது புரிஞ்சிக்காமல் செய்கிறா. தான் புருஷனை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா இவன் சாப்பாடு கொண்டு போகிறா, கொண்டு போகாமல் இருக்கா. ஏன் அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துகிறா? கொஞ்சம் கூட புரிய மாட்டேக்கா. அதான் நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் பண்ணதில் எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிறாங்க மீனா. ஆமாக்கா, நீங்கள் சொல்லுறது கரெக்டு தான். தங்கமேலக்கா வந்து ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாங்க. அதுபோக அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்லிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி தங்கமேலே சாப்பாடு கொண்டு போகட்டும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. நான் தான் என் வீட்டுக்கார்ட்டே சொல்லிட்டோம்ல, நம்ம வீட்டில் தள்ளிட்டதுக்கு அவங்க யார்? சரி, நம்மளுக்கு வீட்டில் வந்து பொண்ணு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நம்ம அந்த நேரத்தில் ஏதாவது பேசினா மனசு கஷ்டப்படும் தான் சொல்லலை. தங்கமேல் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா, இல்லைனா இவங்க எப்படி வருவாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை எப்படி நீங்கள் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறாங்க. இது கூட தெரியாமல் இருக்க போகிறேன், தத்தியாக இருக்க போகிறேன். தங்கமேல் எங்கே போயிருக்கான்னு இவங்களுக்கு தெரியாதா? நீங்கள் உங்கள் வீட்டில் கட்டி கொடுத்துருக்கோம், நீங்கள் நல்லா தான் வச்சுருப்பீங்க, அதனால் நான் பார்க்காம போகிறேன் அப்படி இப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட முடியாமையாக இருக்குது. அவள் தான் ஃபோன் அடித்து சொல்லியிருப்பா, நான் சாப்பாடு கொண்டு போகிறேன், இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் வந்து தடுக்காங்க, அதனால் நீங்கள் வந்து பேசுங்கன்றப்பா என் நைஸாக பேசிட்டு போகிறாங்க. இவங்கள மாதிரி எத்தனை நேரம் பார்த்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்கள சமாளிச்சிங்க, சரி மாமாவை எப்படி தான் சவுண்ட் விட்டீங்க அப்படிங்கிறாங்க. அவரெல்லாம் இப்படி தான் வச்சுக்கணும் மீனா, இல்லைன்னா வந்து ரொம்ப ஓவராக தான் பண்ணுவார். தங்கமேல் சாப்பாடு கொண்டு வரதுனால இவருக்கு வந்து நேரம் மிச்சமாகுதான், வெயிலில் வர வேண்டாமா, வருமானம் நிறைய வருதான். ஏன் ரெஸ்ட் எடுக்க வேண்டாம் என் பிள்ளைகள்? என் தம்பி என் பிள்ளை மாதிரி தான். செந்திலும் மதியம் ரெஸ்ட் எடுக்காமல் வேலை பார்த்தாலும் உடம்பு என்னத்துக்காகும்? அவர் குமரேஷ் மாவட்ட சித்தப்பாவுக்கும் வயசும் ஆயிடுச்சு, ஒன்றுமே ரெஸ்ட் எடுத்தால் தானே இயங்க முடியும். இவர் வந்து சம்பாத்தியம் பண்ணணும், பணம்னு அலைஞ்சிட்டு இருப்பார் என் வீட்டுக்கார். அதே மாதிரி மற்ற பிள்ளைகளும் அலைஞ்சிட்டு இருக்க முடியுமா? தங்கமேல் வந்து இதை கணக்கு பண்ணிக்கிட்டு தான் அவரை வந்து ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கா. இனிமேல் நான் விட மாட்டேன். அவள் புருஷனுக்கு சாப்பாடு கொண்டு போகிறா, கொண்டு போகல, அது வேறு விஷயம். ஆனால் என் புருஷனுக்கோ, என் பிள்ளை செந்திலுக்கோ, என் தம்பிக்கோ, என் சித்தப்பாவுக்கோ நான் கொண்டு போக விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அத்தை இதே மாதிரி நில்லுங்க அப்படிங்கிறாங்க. நான் அதை தான் செய்ய போகிறேன். இன்னும் சாப்பாடை கை வச்சாலும் இன்னும் தானே இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த தங்கமேல் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. தங்கமேல் ரொம்ப சோகமாக வர வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப சோகமாக அந்த மாதிரி நடிக்காங்க. இப்போ கோமதி இருக்காங்க. கோமதியை பார்த்துட்டு அவங்க பாட்டு ரூம் பார்த்து போகிறாங்க. உடனே மீனாவும் ராஜின்னு சொல்கிறாங்க, அத்தை வந்தாங்க மூச்சே காட்டலையே அப்படிங்கிறாங்க. இப்படி தான் இருக்கணும், மருமகன்னா ரொம்ப ஆடணும், இப்படி அத்தைக்குள்ளே பவரை நான் காட்ட வேண்டி இருக்கும்ல அப்படி இப்படிங்கிறாங்க. ரூமில் இருந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மா நீ என்ன சொன்ன சொல்லிட்டியா அப்படிங்க. நான் சொல்லிட்டேன், நாளையிலேருந்து நீனே சாப்பாடு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க மாமனார்ட்டையும் பேசிட்டேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வழக்கம் போல் அவன் வேலையை பாரு. உங்கள் மாமனார் தான் இந்த வீட்டில் வந்து உழைச்சி கொண்டு போடுதாரு, அவரோட உழைப்பு தான் அங்கே அதிகம். என்ன, உன் மாமியார் வீட்டில் உட்காந்து வெண்டியாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம வீடு மாதிரி கிடையாது. உங்கள் அப்பா ஒரு வேலைக்கும் போக மாட்டான், நான் தான் உருட்டணும் பரட்டணும் கடை வாங்கணும் நான் தான் செய்யணும். ஆனால் உங்கள் அப்பா நம்பி 1 ரூபா காசு ஒன்றும் கொடுக்க மாட்டான். ஆனால் அந்த பாண்டியன் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான வருமானத்தை பார்க்காரு. அது போக வந்து சொத்து பத்து நிறைய இருக்குது. ஊர் உலகத்தில் நேர்மையாக தொழில் பண்ணுறவங்க பேரும் இருக்குது. அதே மாதிரி நல்ல குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்து நீ தான் வந்து மூத்த மருமகன், நீ தான் அக்கறையை எடுத்துக்கணும். உன் மாமியார் என்ன சொன்னான்னு, மாமியாருக்கெல்லாம் 5 வருஷமோ 10 வருஷமோ அது வரைக்கும் தான் ஓடும். அதுக்கப்புறம் ராஜ்யம் தானே, கல்லாச்சாவிலேருந்து எல்லாமே நீ தானே பார்க்க போகிற. உன் புருஷன் தான் மூத்தவர். பாண்டியனுக்கு அப்புறம் நீங்கள் தானே அந்த கடையை பார்க்க போகிறீங்க, சொத்து பார்த்தா நீங்கள் தானே மெயின்டைன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. வேறு ஆட்கள்லாம் இருக்காங்களாம்மா அப்படிங்கிறாங்க. யார் இருந்தானே, உன் புருஷன் தானே மூத்தது, எனக்கு தான் எல்லா உரிமையும் வேணும்னு எடுத்துக்க வேண்டியதானே, இப்போ பேசுகிறோம் அப்போ பேச வேண்டியதானே. நான் என்ன சொல்கிறேன், சாப்பாட்லேருந்து எல்லாம் கொண்டு போ. நீ வந்து மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் லேட்டாக கொண்டு போ. என்ன, அது வரைக்கும் கல்லால் உட்காந்து நல்ல பேர் வாங்க மாதிரி பார்த்துட்டு கல்லாவில் எவ்வளோ வர செலவு வருதுன்னு அதை தெரிஞ்சுக்க, வியாபாரத்தை பற்றியும் கற்றுக்கிட்டு அந்த வியாபாரத்தை எப்படி நம்ம நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வா. நாளைக்கு உன் புருஷனும்
நீனும் அந்த கடையை நடத்த மாதிரி வரலாம்ல மயில் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா, அவரும் இன்னொரு கடையில் வேலை தானே பார்க்காரு அப்படிங்கிறாங்க. அதாண்டி சொல்கிறேன், மாப்பிள்ளை இன்னொரு ஆள்கிட்ட வேலை பார்க்காரு, எத்தனை நாளைக்கு வந்து சம்பளத்துக்கு வேலை பார்க்க முடியும்? பாண்டியனுக்கு கொஞ்சம் நாள் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அவர் கை காலை இயங்காது, வயசாயிரும். அப்போ வந்து அந்த கடையை பார்க்க ஆள் வேணும் அப்படின்னா உன் புருஷன் பார்க்குற மாதிரி பண்ணிடலாங்களா? அந்த செந்தியில் வந்து அந்த கடையை எப்படியாவது அடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கடையை கைப்பற்றணுங்கிற நோக்கத்தில் தான் வந்து அந்த கடையிலே கிடக்கும். ஆனால் நம்ம அப்படி விட்டுறக்கூடாதுல்ல, கண்டிப்பாக வந்து உன் வீட்டுக்கார உள்ளே கொண்டு வரணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, கண்டிப்பாம்மா, அதனால தான் செந்தில் தம்பி கடையிலே கிடக்காரா சம்பளம் இல்லாமல் அப்படிங்கிறாங்க. பிறகு காரியம் இல்லாமல் ஐயா ஆற்றுல இறங்குவோம், இதான் உள்ளது. அதனால் நீ வந்து என்ன செய்யணும், அங்கே உள்ள வியாபார நுணுக்கங்களாக பார்த்துக்கா, எவ்வளோ வியாபாரம் ஆகுது, என்ன விவரம் அப்படிங்கிறது நீ தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நாளைக்கு வந்து நீ வந்து நடத்தி லாபம் பார்க்க முடியும். அப்போனா தானே பெரிய ஆளாக வர முடியும். உன் புருஷனை வந்து ஒரு தொழிலாளியாக இருந்து முதலாளியாக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, உன் புருஷன் விவரம் இல்லாமல் இருக்காடி, சம்பளம் ஆகணுன்னா நான் சொல்லுறது செஞ்சிரு, என்ன சம்பளத்தை வாங்கி நீ வச்சுக்க, என்ன கதிர் எவ்வளோ கொடுக்கணும்னா அதே பணத்தை கூடலாம் கொடுக்க தேவையில்லை. அவங்களும் 2 பேர் தான், நீனும் 2 பேர் தான், அவங்க சாப்பிட சாப்பாடு தானே சாப்பிட போகிற, அது போக நீ தான் அதிக வீட்டு வேலை செய்த, என்னையை பொறுத்த மட்டும் 2000 எடுத்துவிட்டு நீ 4000 கொடு, அது போதும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அவர் சம்பளம் ஆகணுன்னா உனக்கு ஃபோன் அடிக்கமா, நீ உன்ட்ட கேட்குறம்மா அப்படிங்கிறாங்க. நான் என்னடி கேள்வி, அவர் இன்றைக்கி கூட சம்பளத்தை கொண்டு தரலாம், தர போது வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டு வேலை செய்தேன், அவள் வந்து வேலையை எதுவும் செய்யலை ராஜி, அவன் புருஷனே 6000 தான் கொடுக்காங்க, நான் வீட்டு வேலை செய்தேன், அது போக எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், அதனால் 4000 தான் தருமாம்மா, அது போக எங்களுக்கு செலவுக்கு வேணும் அப்படின்ட்டு சொல்லி வச்சுக்கா. அதுக்கப்புறம் அவங்க என்ன நினச்சேன்னே, பணம் நம்ம கையில் தான் நல்லது தானே அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நான் அப்படியே பண்ணிடுறேம்மா அப்படிங்கிறாங்க. மயில் அவங்க அம்மாக்கிட்ட இந்த சூழ்நிலையில் நைட் ஆயிடுது. அப்போ சமையல் பண்ண தங்கமயில் வந்து கிச்சனுக்கு போகிறாங்க. எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. கிச்சனுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. நான் எல்லோரும் சமையல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் இவ்வளோ வருஷம் பண்ணி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேனாமா, எல்லோரும் போல் சமையல் பண்ணிட்டேன், நைட்டு சாப்பிட்னா சாப்பிடு வயிறு வச்சா அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் வந்த பிறகு சாப்பிடுதேன், என்ன சமையல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அவன்கிட்ட கேட்டு தான் பண்ணணுமாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அதான் சும்மா தான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, இட்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், தோசையும் சுட்டு ஹீட் பாக்ஸில் வச்சுருக்கேன், என்ன ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கேன், அதுபோக வந்துட்டு கொஞ்சம் பூரியும் போட்டிருக்கேன், 3 வகையில் யாருக்கு என்ன பிடிக்க மாட்டேன் சாப்பிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. அத்தை நைட்டுக்கான வந்து பூரி சாப்பிடக்கூடாது அத்தை, என்ன அப்படிங்கிறாங்க. உனக்கு வேண்டாம்னா விட்டுரு, அது விரும்பி சாப்பிட்றவங்க சாப்பிட்டு போகிறாங்க, உனக்கு என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் வீட்டில் தான் சொல்லுவாங்க, எண்ணெய் பொருள் சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது, அதனால் எண்ணெய் பொருள்லாம் கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒருவரும் வந்து பூரியே சாப்பிட மாட்டாங்களா? எல்லா கடைகளையும் பூரிலாம் வச்சு விற்காங்களாம்மா அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க வியாபார நோக்கத்துக்கு பணம் வரணும்னு சொல்லி செய்வாங்க, வீட்டிலலாம் பூரி செய்யக்கூடாது, நம்ம ஒரு பண்டமும் செய்யக்கூடாதம்மா, வடை ஒன்றும் செய்யக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அத்தை நம்ம செய்யலாம், எப்படி செய்யலாம்னா நல்ல எண்ணெயில் செய்யலாம் அப்படிங்கிறாங்க. நானும் நல்ல எண்ணெயில் தான்மா செஞ்சுருக்கேன், என் பிள்ளைகளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க. அத்தை நைட்டு தூங்கும்போது வந்து எண்ணெய் பொருள் சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது அப்படிங்கிறாங்க. தங்கமயில், நீ வந்து எம்ஏ இங்கிலீஷ் படிச்சியா டாக்டருக்கு படிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. எம்ஏ இங்கிலீஷ் தான் படித்தேன் அப்படிங்கிறேன். எம்ஏ இங்கிலீஷ் தானே படித்தேன், விடு, எல்லோரும் சாப்பிடட்டும் அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராஜி சொல்கிறாங்க. அத்தை எது கேட்டாலும் அந்த அக்கா இப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், ரொம்ப பெரிய இவான் நினப்பு, டாக்டர் கூட சும்மா இருப்பாங்க போல், இவ ஓவராக பண்ணிகிட்ருக்கா, என் வீட்டுக்காரர் தான் ஓவராக பண்ணிகிட்ருப்பாரு, அவரை விட தாண்டிடுவா போல இவா, அவர் கொடுக்க செல்லம் தான் இவா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி விடுங்கத்த அப்படிங்கிறாங்க. பிறகு என்ன சமைச்சிங்க, எது சமைச்சிங்கன்னு என்கிட்ட வந்து கேட்கா. ஏன் இருக்கிறது 3 வகை இருக்குது, 3 வகையில் ஏதாவது ஒன்று சாப்பிட வேண்டியது, இந்த ஹோட்டலாக என்னென்னு கேட்டு தான் இவங்க சாப்பிடுவாங்களாம். அது போக வந்து அதை எனக்கு இது பிடிக்காதுன்னு சொன்னால் பரவாயில்லை, இவங்களுக்கு வந்து என்ன பொருளாம் அதான் என் பிள்ளைகளுக்கு இவ்வளோ நாளாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன், யாருக்கு பூரி பிடிக்கும், யாருக்கு இட்லி பிடிக்கும், யாருக்கு தோசை பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா 3 வகை சட்னி வச்சுருக்கேன், அதுவும் போகனா பொடி, நான் வந்து உளுந்தம்பொடி திரிச்சு வச்சுருக்கேன், அது யாருக்கு வேணுமோ சாப்பிட்டு போகிறாங்க, இவ்வளோ வகையும் வச்சுருக்கேன், இப்படி இருக்கும்போது இந்த பிள்ளை இப்படி பேசுது பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ராஜி சொல்கிறாங்க. அத்தை எனக்கு வந்து தோசைக்கோ இட்லிக்கோ பொடி வச்சு சாப்பிட்டா சூப்பராக பிடிக்கும், நல்லெண்ணெயில் ஏதாக்கா குழப்பி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பண்ணி வச்சுருக்கவனுக்கு தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வராங்க. அத்தை எனக்கு உண்டா அப்படிங்கிறாங்க. மீனா உனக்கெல்லாமே அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் மூத்த மருமகளை நீங்கள் நோஸ் கட் பண்ணி அனுப்புகிறீங்க, நாங்களாம் அடுத்த ரேஞ்சில் உள்ளவங்க அப்படிங்கிறாங்க. மீனா அங்கே பாரு, அவள் வேணா மூத்த மருமகன்னு ஒரு கணக்கில் வந்திருக்கலாம்,
ஆனால் இந்த வீட்டுக்கு வந்த மூத்த மருமக நீ தான், உனக்குள்ள மரியாதையே தனி தான் அப்படிங்கிறாங்க. அத்தா இப்போ எனக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேருக்குமே மரியாதை தான். நீங்கள் என்ன மீறி ஒரு செயலும் செஞ்சது கிடையாது, இது வரைக்கும் செய்ய போகிறதும் கிடையாது. ஆனால் இந்த தங்கமயில பாரு, நான் ஒவ்வொரு நேரமும் ஒன்று ஒன்றா சொல்ல வேண்டியிருக்கு. அவ்வளவு டயர்டாகுதா. நான் என்ன செய்வேன்? என் வீட்டுக்காருக்கு எனக்கும் சண்டையை கொடுத்து விடுதா. இப்படிலாம் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கான். என்னைக்கு தான் என்கிட்ட வசமாக வாங்கி கேட்ட பரவாயில்ல தெரியல அப்படிங்கிறாங்க. அத்தை இதுக்கு மேலேயுமா ஒன்றும் வாங்கி கேட்டணும், விடுங்கத்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்து என்ன தெரிய பேசுனாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை எங்கள் 2 பேரையும் தான் டேமேஜ் பண்ணாங்க, வேறு என்ன பேசுனாங்க அப்படிங்கிறாங்க. இல்லடி நம்ம வீட்டில் உள்ள கதைலாம் அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க வந்து என்ன நினைக்காங்க, இந்த வீட்டில் உள்ள கண்ட்ரோல் பூரா மூத்த மருமக கண்ட்ரோலில் இருக்கணும், அதுபோக அவங்க சொல்ல அவ்வளோ கேட்கணும்னு நினைக்காங்க. அது எப்படி தான் எங்கே நடக்கும், மாமியார் சொல்ல மீறி எப்படி நடக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதானே கொஞ்சமாக அது புரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. தங்கமயிலும் ஒட்டு பார்க்குறாங்க. பார்க்கையில் 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்ன வந்துட்டு தனியாக பிரித்து வைக்கணும்னு நினைக்காங்க. நம்மளும் இதில் புத்திசாலித்தனமாக தான் இருக்கணும். இங்கே மீனா வேலை பார்க்கா, சம்பளத்தை கையில் வச்சுருக்கான். கதிர் வேலை பார்க்கான், வீட்டு செலவு கொடுக்கான். அது போக ராஜிட்டையும் செலவு கொண்டு கொடுப்பான். அது போக துணிமணிலாம் எடுத்து கொடுக்கான். இப்படி இருக்கும்போது என் கையில் தான் 5 காசு கிடையாது. என் வீட்டுக்கார் வேலை பார்க்காரு, அவர் சம்பளத்தை அப்படியே வாங்கி வச்சுக்கணும். சம்பளம் வேறு 20,000 சொன்னார். 20,000த்துல 4,000 தான் கொடுக்கணும். அம்மா சொன்ன மாதிரி கதிர் 6,000 தானே கொடுக்கான். அவன் முன்னாடி வீட்டு வேலை செய்ய போகிறது இல்லை, கதிரும் செய்ய போகிறது இல்லை. நான் இந்த வீட்டு வேலைகளும் செய்தேன். அது போக வந்து அப்பா மாமாவுக்கு சாப்பாடு கொண்டு போகிறேன், இவருக்கு சாப்பாடு கொண்டு போகிறேன். வீட்டுக்கு பிரயோஜனமாக தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது வந்து 4,000 கொடுத்தா காணும், 16,000 நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்க வேண்டியதான். நம்ம வீட்டுக்காரர் பைக்கில் போவார். ஏன்னா ஒரு நாளைக்கு 100 கணக்கு பண்ணி மாதம் 3,000 அவருக்கு பெட்ரோல் கொடுத்துட வேண்டியதான், மீதியை மிச்சப்படுத்திட வேண்டியதான். நம்ம கண்டிப்பாக 2 காசு சேர்க்கணும், அப்படி தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் பல பணம் கூட்டம் பண்ணுறாங்க. இது இப்போதைக்கு பண்ணுவோம். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு அம்மா சொன்ன மாதிரி மளிகை கடை நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துட்டுனா வரவு செலவு பூரா நம்மளுக்கு ஆயிரும். அதுபோக வந்து என் வீட்டுக்காரும் ஓனர் ஆயிடுவார். என் பிள்ளை குட்டியெல்லாம் வந்து பெரிய லெவலில் படிக்க வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்குது. நைட் ஆகிடுது. எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் சரவணனும் வராரு. வந்துட்டு தங்கமயில் சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. நீங்கள் எல்லாமே எப்படி சாப்பிட்றீங்க? சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி வா சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. இப்போ பூரி எல்லாருமே எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தங்கமயில் ஏன் எல்லோரும் பூரி எடுத்து வச்சு சாப்பிட்றீங்க? நைட்டு வந்து அது எண்ணமுக்கு சேர்க்கக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்லிட்டாங்க, விடுங்க மேலக்கா, யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ சாப்பிட்டு போட்டோம், இள வயசு தானே அப்படிங்கிறாங்க. எந்த வயசுனாலும் என்ன பொருள் சாப்பிடக்கூடாது, எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லியிருக்காங்க. மாமா நீங்களாம் சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா எவ்வளோ நாள் தெரியாமல் சாப்பிட்டேன், இன்னும் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி 2 இட்லி வை அப்படிங்கிறாங்க. எங்கள் கோமதிக்கு சரியான கடுப்பாகுது. அவர் பூரின்னா கூட 2 பூரி சாப்பிடுவார், அது போக கடைசி 2 இட்லியும் சாப்பிடுவார், உடம்புக்கு நல்லதுன்னு பார்த்தா இவனா இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, தங்கமயில் உனக்கு சாப்பிட விருப்பம்னா விடு, சாப்பிடுறவங்க சாப்பிடட்டும் அப்படிங்கிறாங்க. அத்தை நம்ம அப்படி கொடுக்கக்கூடாது, ஆயில் ஐட்டம் வந்து சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. மயில் நான் அப்போதே தான் அவன்கிட்ட சொல்லிட்டேனே, எத்தனை வாட்டி அவன்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிறாங்க. அத்தை நானும் தான் சொல்லிட்டேனே கொடுக்காதீங்க குடிக்காதங்கன்னு சொல்லிட்டு. மீனாவனை பல முறை சொல்லிட்டேன், கடை பண்ணவங்களும் வாங்கி திங்காதங்க வைக்காதங்கன்ட்டு. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் அந்த பொண்ணு வந்து மறுபடியும் கடை பண்ணவங்களும் வாங்கிட்டு வருது. பாருங்கள், நீங்கள் இட்லியும் தோசையும் பூரியும் ஆக்கிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, வடைலாம் இப்படி தான் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. தங்கமயில் அது கடையில் வாங்கினது தான், விட அப்படிங்கிறாங்க. இல்லை அதை விட முடியாது, கடையில் எந்த எண்ணெயில் போட்டாங்களோ எந்த எண்ணெயில் போட்டாங்களோ சுகாதாரமாக இருந்துச்சோ இல்லையோ அதுனா ஏதாவது ஆகிட்டுனா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஆமாம்மா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாரு. ஆமாம்மாம்மா கண்டிப்பாக வந்து ஆகும், இது தெரியாமல் நான் காலைல போய் நான் வாக்கிங் போயிட்டு வடையை வாங்கி கொண்டு வீட்டில் கொடுப்போம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இனிமேல் அப்படி செய்யாதீங்க, அதில் நிறைய ஆயில் இருக்கும், அதனால் உடம்பு கேடு அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அதனால தான் கொழுப்பு கரைய மாட்டேங்க இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு. சரிம்மா இன்னும் வந்து நான் வந்து வாங்க மாட்டேம்மா அப்படிங்கிறாங்க. அவா சொல்லிட்டு தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நல்ல கதையை சொன்னால் யார் சொன்னாலும் கேட்டுக்க வேண்டியதானே, தங்கமயில் பிள்ளை படிச்சிருக்கு, படித்த பிள்ளை சொன்னால் நம்ம கேட்டுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க நீங்கள் சொன்னதை கேட்டுக்கோங்க, அவங்க தங்கமயில் சொன்னதை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கோபத்தில் ரூம் பார்த்து போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் நினைக்கிறாங்க, தங்கமயிலை பற்றி பேசுனாலும் எதுக்கு இவளுக்கு கோவம் வருது, அவ்வளோ மூத்த மருமக தானே, இந்த வீட்டில் அவளையும் சராசரியாக கோமதி நினைக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கை கழுவிட்டு கோமதி அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. நீ ஏன் தங்கமயிலை பற்றி ஏதாவது பேசினா கோவப்படுது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாதுலாங்க, இவன் வந்து டாக்டருக்காங்க படிச்சிருக்கா, இவன் வந்து எம்ஏ இங்கிலீஷ் தானங்க படிச்சிருக்கா, இவன் படித்தவ வந்து அவள் படிப்பு சம்மந்தமாக பேசினாலும் பரவாயில்லை, ராஜி டியூஷன் எடுக்கும்போது டியூஷன் எடுத்தால் வீட்டுக்கு கெட்ட பேருங்க. இப்போ என்னன்னா அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுங்க. என் பிள்ளைகள் வந்து அங்கங்கே அலையுதுவோ, நைட்டு தான் ஒன்றா உட்காந்து சாப்பிடுதுங்க, காலையில் கூட அவங்களால ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியல, அதாவது வேலைக்கு அவசரத்தில் ஓடிடுதுங்க. இதுக்கு இவளுக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது வைக்க மாட்டேங்குது, அதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. விடு அந்த பிள்ளை ரொம்ப கரெக்டாக இருக்குது, கடை பொருளை சாப்பிட்டா உடம்புக்கு கேடுங்க நினைக்கி, சரி அது நல்லது தானே, செலவு மிச்சம் தானே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க வீட்டில் நம்ம இது அந்த வடையை போட்டோம்னா அது நம்ம கூடுதலாக தான் செலவு வரும் அப்படிங்கிறாங்க.
இங்கே பாரு கோமதி, செலவு நீ பண்ண போகிறதில்ல, கடையிலேருந்து எண்ணெயை கொண்டு வர சொன்னால் எண்ணெய் வர சொன்னால் எண்ணெயை தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்ல எண்ணெயை கொண்டு கொடுக்க போகிறேன், கடலை எண்ணெயை கொண்டு கொடுக்க போகிறேன், நீங்கள் சமைக்க போகிறீங்க, அதே மாதிரி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, அந்த பிள்ளை தான் வேலை செய்யும் தேராக இருக்குது, அதை செய்ய வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஏங்க இவ்வளோ நாள் அவள் தான் செஞ்சாலும் நான் செய்யலையா அப்படிங்கிறாங்க. கோமதி, உனக்கு வயசாகிட்டு, சின்ன பிள்ளைகள் வேலை செஞ்சால் விட்டுற வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன வயசாகிட்டு, எனக்கு என்ன வயசாகிட்டு அப்படிங்கம்மா, உனக்கு வயசாகலாமா, நீ வாழைய பிள்ளை தான், நான் வேறு ஒன்றும் தப்பாக ஒன்றும் பேசலை, விடு அப்படிங்கிறாங்க. அதானே நீ வயசானவன்னு சொன்னால் நான் ஏற்றுக்கிட்டே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி டென்ஷன் ஆகிறாங்க. பாண்டியன்கிட்ட இந்த சூழ்நிலையில் கதிர் வந்துட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. கதிர் நம்ம தாங்க வருவான் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் பேசலாமா, நீ தான் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இனிமேல் எப்படி பேச போகிறேன் அப்படிங்கிறாங்க பாண்டியன் கோமதிக்கிட்ட. பாண்டியன் சொன்ன மாதிரியே கதிர் வந்துடுறாரு. அதனால் இன்றைக்கி என்ன நேரத்தில் வந்துட்டான் அப்படின்னு இருக்காங்க. நேரத்தோடு வந்தாலும் வந்துட்டான், இங்கேயே வரலனாலும் வரல, இங்கேயே நான் போய் சாப்பாடு கொடுக்கேன் அப்படிங்கிறாங்க. அவன் முன்னாடி தான் இருக்கலாக கொடுப்பா அப்படிங்கிறாங்க. ராஜியை அங்கே பார்க்குறாங்க. ராஜி சாப்பாடு அப்படி சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கடையில் சாப்பிட்டு வந்துட்டேன் வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சேர்த்து தான் சமைச்சிருக்கு, கடையில் சாப்பிட்டு என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை எனக்கு ஃப்ரெண்டு சாப்பிடணுன்னா தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. சாப்பாடு டெலிவரி பண்ணால் அப்படியே சாப்பிட்டு அங்கேயே இருந்துக்க வேண்டியதுனா ஏன் வீட்டுக்கு வர அப்படிங்கிறாங்க. சரிம்மா சாப்பாடு வை அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த கோமதி சிரிக்கிறாங்க. பரவாயில்லை, அவங்க 2 பேரும் பிடிக்காமல் ஒன்று சேர சூழ்நிலை வந்தால் கூட அந்த பிள்ளை கண்ட்ரோல் எடுத்துக்கிறா, ரைட் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே வாழ்த்துறாங்க. அந்த சூழ்நிலையில் மீனா தண்ணி பிடிக்க வராங்க. இங்கே கோமதி அவங்கள வாழ்த்திக்கிட்டு இருக்கிறத கையை பார்க்குறாங்க. அத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜுவும் கதிரும் நல்லா பேசிக்கிறாங்க வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியத்தை அவங்க பேச தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க. இல்லடி அதை பற்றி ஒன்றும் இல்லை, நம்ம தான் அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சோம், நீங்களே ஏதாவது பேசி காட்டி கொடுத்துறாங்க. வீடு இருக்க நிலமையில இப்போ தங்கமேலுக்கு மட்டும் தெரிஞ்சோ அவங்கள இதை மோப்பம் முடித்தாங்க அப்படின்னா இதை வச்சு செய்வாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தாண்டி, அவள் என் மேலே கடுமையான கோபத்தில் இருக்கா, ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சோ அவங்க மாமாவை வச்சு செஞ்சு விட்ருவா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்ட்டு இருக்காங்க. காலையிலே விடிஞ்சோடனே சரவணன் தான் வாங்கின சம்பளத்தை அப்பாட்ட கொண்டு கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு புறப்பட்டுட்டு சம்பளத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குறாங்க தங்கமேல். என்னங்க சம்பளம் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. சம்பளத்தை ஏன்ட்ட கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் எப்போவுமே அப்பாட்ட தான் கொடுக்குறேன், நானே கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே தங்கமேல் நான் கொடுத்துட்றேனே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சம்பளத்தை கையில் கொடுக்குறாங்க. உடனே பாண்டியன் ஹாலில் உட்காந்துருக்காரு. ஹாலில் உட்காந்துருக்கோம். அம்மா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. நான் பிடிங்க அப்படிங்கிறேன். எதுக்குமா என்ன காசு, எதுக்குமா காசு அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்கார் சம்பளம் அப்படிங்கிறாங்க. உடனே கொண்டாமா அப்படிங்கிறாங்க. உடனே வாங்கி எண்ணி பார்க்குறாங்க. 4000 தான் இருக்குது. என்னம்மா 4000 தான் இருக்குது, இன்னும் 16,000 எங்கம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா கதிர் வீட்டு செலவுக்கு 6,000 தான் கொடுக்காரு, அவரும் ராஜியும் இருந்து சாப்பிட்றாங்க. நாங்கள் 2 பேர் இருக்கோம். அதுபோக நாங்கள் 2 பேரும் வீட்டு வேலையை செய்ய தான் செய்கிறோம். நான் வீட்டு தூக்கம் துளிக்கேன், அது போக சமையலுக்கு உங்களுக்கு கொண்டு வரேன், அவருக்கும் கொண்டு போகிறேன். அப்போ நாங்கள் 4000 தான் போதும் அம்மா அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த பாண்டியன் ரொம்பவே அதிர்ந்து போயிருக்காரு. உடனே கோமதி என்னம்மா இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. அத்தை கரெக்டாக தான் நான் சொல்கிறேன், ராஜியும் கதிருந்து வீட்டிலேருந்து சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு எங்களோட கொஞ்சம் வயசு நல்லாவே சாப்பிடுவாங்க, அவங்களே 6000 கொடுக்கும்போது நாங்கள் 4000 கொடுத்தா காணாதா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா போதும் 2000 கொடுத்தாலும் போதும் அப்படிங்கிற சுசுங்கிறாங்க. உடனே கோமதி சும்மாரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா உங்களை கொடுக்கணும் யாரும் சொல்லலை, சரவணன் எப்போவும் சம்பளம் வாங்கி என் வீட்டுக்கார்ட்ட தான் கொடுப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, என்னம்மா மீதி பணத்தை என்னம்மா செய்ய போகிறான், கையில் வச்சாமல் செலவு பண்ணால் சரவணா அப்படிங்கிறாங்க. அப்பா சம்பளத்தை கட்டா அப்படிங்கிறாங்க. அப்பா மெயில்கிட்ட கொடுக்க சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. 4000 தான் கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. மெயில் நான் அப்போ அவ்வளோ பணத்தையும் தான் நான் கொடுக்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ பணத்தையும் உங்கள் அப்பாட்ட கொடுத்தா நம்ம செலவுக்கு என்ன செய்கிறது, இவ்வளோ காலமும் உங்கள் அப்பா தானே உங்கள் பணத்தை வாங்கி கடையில் வச்சு செலவு பண்ணிகிட்டு இருந்தார், அப்படி செலவு பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னும் அப்படி இருக்க முடியாதுங்க, நான் வந்துட்டேன், இன்னும் நம்ம புள்ள குட்டிக்கெலாம் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இன்னும் பாண்டியன் சொல்கிறாங்க, ஏம்மா இந்த பாரு எப்போவுமே சரவணன் சம்பளம் வாங்கணும்னு என்கிட்ட தருவான், அப்போ செலவுக்கு அப்பாங்க கொடுப்பேன், இதான் இந்த வீட்டில் நடைமுறை, நாளைக்கு என் பிள்ளைகள் எந்த பிள்ளைகள் வேலைக்கு போனாலும் அதான் நடைமுறை அப்படிங்கிறாங்க. அம்மா கதிர் வேலைக்கு போகிறாரு, சம்பளத்தை கொண்டா கொடுக்காரு, வீட்டு செலவுக்கு 6000 தானே தராரு, மீதியை ராஜிட்டு தானே கொடுத்து வைக்காரு, இன்னும் அப்படி தான் நடக்கும், மீனா வேலைக்கு போகிறாங்க சம்பளத்தை கொண்டா தராங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் பாண்டியனால் ஒன்றும் பேச முடியல. மெயில் தப்பான வச்சுக்காதம்மா, இந்த 4000 வச்சுக்கா, சரவணன் பணம் 20,000 வாங்கி தான் நான் என் கடையோ என் வீட்டையோ ரன் பண்ணல அப்படிங்கிறாங்க. ஆமாம் என் வீட்டுக்காரர் கிட்டத்தட்ட 8 வருஷமாக வேலை பார்க்குறான்னு சொல்கிறாரு, ஆரம்ப சம்பளம் 16,000 வேலைக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. அன்னையிலேருந்து உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்காரு, அதே எத்தனாயிரம் ரூபாய் ஆச்சு, எத்தனாயிரம் நீங்கள் பொதுவில் தானே போட்டிருக்கீங்க, அதை நீங்கள் கடையில் தானே போட்டு சாமானை வாங்கியிருப்பீங்க, அதை வச்சுட்டு லாபம் நிறைய பார்த்துருப்பீங்களா அப்படிங்கிறாங்க.
என்னம்மா இப்படிலாம் பேசுகிற, அப்போ கணக்கு எழுதி வச்சிருக்கியாமா, அதை வேணா அவன் புருஷன்ட்ட கொடுத்து விட்றோமா அப்படிங்கிறாங்க. தங்கமயில வாய் வச்சுட்டு சும்மா இரேன் அப்படிங்கிறாங்க. சரவணா உங்களுக்கு தெரியாதுங்க, நம்ம எதிர்காலத்துக்கு வேணும்ல, நான் என்ன பழைய கணக்கெலாம் வந்து தாங்க, இவ்வளோ காலம் என் வீட்டுக்காரர் உங்களுக்கு பணம் வந்துருக்காரில்ல, அதை எப்போ தருவீங்க நான் கேட்குறேன் உங்கள் அப்பாட்ட. நான் வந்து இந்த மாதத்துலேருந்து 4000 தருவேன், மீதி பணத்தை எங்கள் எதிர்காலத்துக்கு வைக்க போகிறேன் அப்படி தானே சொல்ல போகிறேன். நம்ம வந்துட்டு இப்போ ஹனிமூன் போக வேண்டியிருக்கு, ஹனிமூன் போகும்போது கைக்கு செலவுக்கு தேவை இல்லையா, தேவைப்படும்ல. உங்கள் அப்பாட்ட போய் கேட்க முடியுமா, மீனாவுக்கும் செந்தில் தம்பிக்கும் 1000 ரூபா கொடுத்துட்டு சென்னைக்கு போய்ட்டு வாங்கன்னு சொன்னாங்களா, அதே மாதிரி 1000 ரூபா வச்சு நம்ம போய்ட்டு வர முடியுமா, செலவு காணுமா அப்படின்ட்டு தம்பியில் வாயை மூடு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே கோமதி கேட்குறாங்க, உனக்கு எப்படிமா தெரியும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, நீங்கள் ஹனிமூனுக்கு போக போகிற, ஒன்று நான் செலவுக்கு தரேன், இல்லைன்னா அவங்க மாமா தருவாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்குமா நான் செலவுக்கு வாங்கிட்டு இருக்க முடியும், என் புருஷ பணத்தில் தான் நான் போக முடியும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வராங்க கோமதி. பாண்டியன் சொல்கிறாங்க, சரவணாங்க பாரு, இன்னும் உன் சம்பளத்தை எனக்கு தர வேண்டாம், உன்னை பெற்ற கடமைக்கும் வளர்த்த கடமைக்கும் நான் வந்து அதையும் செய்கிறேன், நீங்கள் வேறு யாருமே தர வேண்டாம். இந்த கதிர் பார்த்த பார்வை நீங்கள் எல்லாருமே ஒரு மாதிரி பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு, தங்கமேல் இப்படி பேசலாம்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிற. மாமா நான் வந்து உங்களுக்கு வந்து குத்தணும் குடையணுங்கிறதுக்காக சொல்லலாமாம்மா, உண்மை நிலையை சொல்கிறேன், நாங்கள் 2 பேருமே வந்து அதிகம் சாப்பிட போகிறதில்ல, என் வீட்டுக்காரர் காலையில் சாப்பிடாம வேலைக்கு போயிடுறாரு, அதுபோக வந்து மதியம் வந்து நான் சாப்பாடு கொண்டு போகிறேன், நைட்டு தான் வராரு. ஆனால் ராஜி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காலேஜுக்கு போகிறாங்க, மதியமே வந்துடுறா, வீட்டில் தான் இருக்கா, ஸ்நாக்ஸு செஞ்சு சாப்பிட்றா, எல்லாமே சாப்பிட்றா. கதிர் வீட்டில் 3 நேரமும் கதிர் வீட்டில் தான் சாப்பிட்றாரு. அப்படி இருக்கும்போது அவங்க 6000 கொடுக்கும்போது நாங்களும் 6000 தர முடியலாமா, நான் வேலையும் செய்கிறோம்ல, அப்போ அதுக்கு ஒரு சம்பளம் வேணும்ல அப்படிங்கிறாங்க. பாண்டியன் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிறாரு. இன்னும் தங்கமேல் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்லி, தங்கமேல் நீ என்ன தான் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நம்ம சொன்னால் தான் மாமாவுக்கு புரியும், மற்றவங்க ஒரு வேலையுமே செய்யாமல் இருக்காங்க. இங்கே பாருங்கள், மீனா வந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, அத்தைக்கிட்ட வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு மட்டும்தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து எந்த செலவுக்குமே கொடுக்கல. செந்தில் தம்பி 1 ரூபா கொடுக்காரா, அது கிடையாது அப்படிங்கிறாங்க. தங்கமேல் என்ன பேசிகிட்டு இருக்க, அவன் வந்து கடையில் வந்து அப்பாவுக்கு ஹெல்ப்பாக வேலை பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. ஹெல்ப்பாக வேலை பார்க்குறவருக்கு ஒரு சம்பளம் ஃபிக்ஸடாக எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து மீனா வந்து அவங்க வேலை பார்க்குற பணத்தை வந்து அவங்க பேரில் வைக்கிறாங்க. ஆனால் நம்ம மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கணுமா. அவங்க பாருங்கள், கடை பண்டத்தை சாப்பிடாங்கன்னா வாங்கி கொண்டு சாப்பிடுவாங்க, அவங்ககிட்ட பணம் இருக்குது, அந்த திமிரில் செய்கிறாங்க. நம்மளால் செய்ய முடியுமா. இன்னமும் வந்து நம்ம வந்து சிக்கனமாக இருந்தால் தான் சரியாக வருங்க, வேலை செஞ்சு சம்பளத்தை என்கிட்ட கொடுங்க, வீட்டு செலவுக்கு என்ன கொடுக்கணுமோ நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து மற்ற டீல்லாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. சரவணன் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இதை பார்த்தா கோமதி சொல்கிறாங்க, என்னடா எல்லாமே அவங்க பொண்டாட்டிகிட்ட கொடுத்துட்டியா, அவங்க பொண்டாட்டி சொல்ல தான் கேட்பியா, இது நாள் வரைக்கும் எப்படி இருந்த, அப்படி இருக்கு சரவணா, எங்களுக்கு ஏமாற்றமாக இருக்குது, நீ வேலைக்கு போகும்போது என்றைக்காவது இந்த வேலைக்கு போகிறேன்னு சொல்லாமல் போயிருப்பியா, இல்லை இந்த மொட்டை மாடிக்கு போகும்போது கூட ஏமா நான் போயிட்டு வரேன்னு சொல்லியிருப்பேன், அப்படி இருக்கும்போது இப்போ வேலைக்கு போகிற, தங்கமேல் போயிட்டு வரேன்ட்டு போகிறேன், சரி ரைட்டு உன் பொண்டாட்டிக்கு வந்துட்டா அப்படின்னு நினச்சாலும் இப்படி பண்ணுதேப்பா, அப்பா வந்து உன் பணத்தை வாங்கி வச்சு அப்பா அவர் வந்து தொழில் பண்ண போகிறாரு, இந்த பணத்தை வச்சு உனக்கு தான் ஏதாவது பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. தங்கமேல் இங்கே பாரு, யார் என்ன பணம் தராங்களோ அவங்க பேரில் தான் நான் போட்டிருப்பேன், ஆனால் சரவணனுக்கு வந்து வெயிட்டாக செய்யணுங்கிறதுக்காக தான் வந்து நான் பணத்தை வாங்கிட்டு இருந்தேன், கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ண எல்லாமே வந்து நான் அதை பார்க்கறது கிடையாது, என் மூத்த மகன் தான் இருந்து பெற்ற பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினச்சேன், பண்ணி வச்சிட்டேன், சரியா. உன்னை கெட்டு வைக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் நகை எவ்வளோ போடணும்னு கேட்கும்போது எதுவுமே தேவையில்லை, என் பிள்ளைக்கு சூப்பர் பொண்ணு கிடைச்சா போதும்னு நினைக்கிது ஆள், நீ நம்ம இப்படி பேசிட்ட, நீ ரொம்ப கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திவிட்டியம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க பாருங்கள், உங்களை அசிங்கப்படுத்துன்னு பேசலை, இவ்வளோ காலம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கார்ட்ட பணம் வாங்கிட்டு தானே செய்றீங்க அப்படிங்கிறாங்க. இது பிறகு என்னது அசிங்கம் தானே. சரவணா நான் என்றைக்காவது உன் சம்பளத்தை தான்னு கேட்டிருக்கேனா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா நானாக தான் உங்கள்கிட்ட கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. கேட்டுக்காமா, உன் புருஷன் வந்து 20,000 ரூபா சம்பளம் எடுக்கான் இன்றைக்கி நிலமையில், ஆனால் வந்து ஒரு நேரத்தில் வந்து அவன் சம்பளம் எடுக்கிறது கம்மியாக இருக்கும், மாதம் அவன்கிட்ட வாங்குறதே ரொம்ப கூட இருக்கும், ஆனாலும் என் பிள்ளை சரி நிம்மதிக்கு வேலைக்கு போகுது, அது போக வந்து என் பிள்ளை கேட்கையில் நான் பணம் கொடுக்கணும், அதுதான் என் கணக்கு. இப்போ நீங்கள் ஹனிமூன் போகிறீங்க, அதுக்கு எல்லா செலவையும் நான் தானே ஏற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் சொல்லுதாங்க, நீங்கள் எங்கே போகணுன்னு மட்டும் சொல்லுங்கம்மா, நாங்களே பார்த்துக்குறோம், அவர் தான் வேலை பார்க்காரு, அடுத்த மாதம் தான் போகணுன்னு சொல்கிறீங்க, அதுக்குள்ளே இன்னொரு மாதம் சம்பளம் எடுத்துருவார், என் கையில் இந்த பணமும் இருக்கும், ஆக நாங்கள் போய்ட்டு வந்துடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ராஜி மீனாட்ட சொல்கிறாங்க, அக்கா எல்லா பிளானோட தான் அந்த தங்கமேல் அக்கா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி விஷமாக தான் இருக்கா, அவட்டெல்லாம் பார்த்து தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா எப்படி பேசுகிறாங்க பாருங்கள், மாமாவை தான் இது வரைக்கும் ஐஸ் வச்சுக்கிட்டே இருந்தாங்க, இப்போ மாமாவால் கதை முடியாது ஆகாதுன்னு தெரிஞ்சு மாமாவே எதுக்கு தூங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. தங்கமேல் எந்த லெவலுக்குனாலும் போவாங்கன்னு நினைக்கிறேன் ராஜி, அதனால் வந்து நீலாம் வந்து அக்காங்கிறது சொல்லுக்கு மறுசொல் சொல்லாத, நம்மளுக்கு தேவையில்லை இந்த வேலையும், ஆனால் ஒரு மாதிரி பேசினா நான் வந்து அரேஞ்ச் மேரேஜில் வந்தவா, நீங்கள் வந்து ஓடி வந்தவளுவா, உங்களுக்கு எனக்கு உள்ள உரிமை வேறு அப்படின்னு சொல்லிட்டானுங்க, நம்மளுக்கு தான் மனசு கஷ்டமாகும், மனசை கஷ்டப்படுத்துட்டுமேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாரி கூட கேட்க மாட்டாங்க,
அதனால் சரி வராது ராஜி அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க, நம்ம லெவலுக்கு ஏற்றாப்புல இருந்துக்கணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே ஒரு மாதிரி ஆகிடுதா இருப்பாங்க. உடனே அப்போ கதிர் கரெக்டாக வந்துடுறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. உடனே உன்னால தானே இப்படி இந்த குடும்பத்தில் இப்படி ஆகிடுச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. நான் என்னப்பா செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. நீ வந்து 6000 ரூபாவை கொடுத்துட்டு இந்த குடும்பத்தில் அசிங்கப்படுத்த பொண்ணை சொல்லி எல்லோரும் பேசுகிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ராஜி நடந்ததை சொல்கிறாங்க. இதை கேட்ட கதிருக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து காசு கொடுத்தா எங்கள் அப்பா அந்த குடும்பத்தை நடத்தின அவசியம் இல்லை. நீ சரவணனே நீங்கள் கொடுத்து தான் அப்பா குடும்பத்தை நடத்துகிறாரா? என்ன நீ இப்படி பேசுகிறீங்க? அண்ணா நீங்களாம் பேச விட்டுருக்கலாமா? அப்பா வந்து நம்மளுக்கு எவ்வளோ செய்தார், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் என்னோடய நிலைமை வேறு. நீங்கள் வந்துட்டு இப்படி பேசக்கூடாது. சரவணன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு. அவங்க ஒய்ஃப் நீங்கள். எங்கள் அப்பா வந்து எல்லா செலவுமே அவர் ஏற்றுக்கிட்ட தயாராக இருந்தார் உங்கள் கல்யாணத்தோடு. ஆனால் வந்து அன்றைக்குள்ள சூழல் வந்து வேறு மாதிரி போகவே தான் அவங்கள்ட்ட பாதி கேட்டார். அப்போவுமே அப்பா தான் எல்லாமே பண்ணார், உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்துட்டு இப்படி பேசுகிறீங்களே, நீ உங்கள் மேலே வந்து எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அவர். வரும்போதே தங்கமேலு தான் கூப்பிடுவார். அந்தளவுக்கு இருந்துச்சு. எங்கள் அம்மா பேரை கூட கூப்பிடுறதே நிப்பாட்டார். அந்தளவுக்கு உங்கள் மேலே பாசம் வச்சுருந்தார். நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நினச்சி பார்க்கல. நீ எங்கள் அப்பா வந்து அண்ணன் சம்பளத்தையும் என்ன செய்ய போகிறாரு? இது வரைக்கும் ஆச்சு எங்ககிட்ட இந்த பணத்தையும் கேட்டது கிடையாது. நானாக தான் வந்து வீம்புக்கு கொடுத்தேன். அதுவுமே என் பொண்டாட்டியை வந்து திண்டச்சோறுன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொடுத்தேன். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. நீங்களாம் இப்படி பேசாதங்க. நீ எங்கள் அப்பா மனசு ரொம்ப பாடுபடும் அப்படி இப்படிங்கிறாங்க. கதிர் சொன்னதை பார்த்துட்டு பாண்டியன் அப்படியே அழுதுடுறாரு. அழுதுனா ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பிடிக்காரு. நெஞ்சு பிடிக்கிறாரு. அப்பா அம்மா தண்ணி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. உடனே அம்மாங்கிறாங்க. உடனே தங்கமேல் கொஞ்சம் இருமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு நேரம் ரூம் பார்த்து போகிறாங்க. உடனே எப்பா எதுவும் செய்தால் ஹாஸ்பிட்டல் போகப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் செய்யலாம் பண்ணிப்போ அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் ராஜிட்ட போகிறாங்க. ராஜி அப்பாவுக்கு என்ன செய்யுன்னு கேளு அப்படிங்கிறாங்க. அம்மா வேறு எதுவும் செய்தா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் செய்யலாமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க. மாமா வாங்களே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வீண் செலவு எதுக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க. அம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துடணும், செலவை பற்றிலாம் கவலைப்படாங்கம்மா, என்கிட்ட காசு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவை பார்க்குறாங்க. ஏம்மா அவர் ஏர் உழைக்குது, அவர் ஏர் வச்சுக்கோங்க. தங்கமேல் கேட்டதை நாளைக்கு நீ கேட்குறதுக்கு எவ்வளோ நேரமாகும்? ஏன்னா எனக்கு வயசாகுது வரைக்கும் நான் உங்களுக்கு உழைச்சி போட தயாராக இருக்கேம்மா. அந்த வீட்டில் உள்ள சாப்பாட்டு செலவு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உழைக்கிறத உங்கள் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணுங்கள். நான் வேணால் செந்திலுக்கு ஒரு சம்பளம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க, நாங்களாம் அதை கேட்கவே இல்லை. நான் உழைக்கிறது கூட உங்கள்கிட்ட தரதுக்கு தயாராக இருக்கேன். தங்கமேல் மாதிரி கிடையாது மாமா. அவங்க வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க, எனக்கெல்லாம் அப்படி பேச தெரியாது. எனக்கு கோவம்னா உடனே காட்டிடுவேன். ஆனால் இப்படி வச்சு செய்கிறதுக்கு எனக்கு தெரியாது மாமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா உன்னை பற்றி எனக்கு தெரியுதுமா, வந்தது இவ்வளோ நாள் ஆச்சு, நீ யாரையும் எதுவும் பேசுனது கிடையாது. நான் கூட கோவத்தில் டென்ஷன் பார்ட்டி என்னத்தையாவது ஹிந்தியில் பேசுவேன், ஒன்றா பேசியிருக்கேன், என்ன நானும் பேசியிருக்கேன். ஆனால் வந்துட்டு ஒன்று ஒப்பிடும்போது அந்த பிள்ளையோட நீ பட்டு தான் எனக்கு அது தெரியாமல் உங்களெல்லாம் நான் வந்து அந்த பொண்ணு முன்னாடி குறைச்சி பேசிட்டோமா, மன்னிச்சிக்கோமா அப்படிங்கிறாங்க. ஏன்டா மாமா மன்னிப்பு கேட்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி அப்படிங்கிறாங்க மீனா பாண்டியன்கிட்ட. ரூமுக்கு போனோன்னே தங்கமேல கேட்குறாங்க. சரவணே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா தங்கமேலு? நீ வீட்டை ஓடி ஓடி பார்த்தா, வீட்டு வேலையை பூரா செஞ்சேன், சரி சூப்பராக செய்தியே, இந்த வீட்டை நல்லா பார்த்துப்பேன், மூத்த மருமகளாக பொறுப்பாக இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் இப்படி அப்பாவை அசிங்கப்படுத்திவிட்டே அப்படிங்க. நான் எங்கே அசிங்கப்படுத்தினேன் அப்படிங்கிறாங்க. நான் சம்பளத்தை என்ன சொன்னேன், அப்பாட்ட கொண்டு கொடுக்கன்னு சொன்னேன். நீ தான் என்ன சொன்னேன், நான் கொண்டு கொடுக்கன்னேன். நீ கரெக்டாக கொண்டு கொடுப்பேன்னு பார்த்தா வெறும் 4000 கொடுத்துருக்கேன். எங்கள் அப்பா 4000 ரூபாய்க்காக தான் வந்து ஒரு மாதம் அவனுக்காக காத்திருக்காரா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, கதிரே 6000 கொடுக்கும்போது நான் வீட்டு வேலை செய்கிறேன், நீங்களும் வீட்டுக்கு உதவியாக இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம 4000 கொடுத்தா காணாதா? எங்கள் அம்மா அப்படி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி 4000 கொடு போதும்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா எப்படி நம்ம வீட்டு முடிவு அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க எனக்கு அம்மாங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு வேணால் அம்மாவாக இருக்கலாம், எனக்கு அம்மா கிடையாது, மாமியார் இந்த லெவலில் இருக்குது சொல்லு, நம்ம வீட்டு விஷயத்தெல்லாம் தலையிட சொல்லாத. உங்கள் அம்மா சொல்லி தான் நீ வந்து ஹனிமூன் போகணும் அப்படி இப்படின்னு கேட்குறியா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, என் ஃப்ரெண்டும் சொன்னான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நம்ம வீட்டு முடிவு எங்கள் அப்பா தான் எடுப்பாங்க. இனிமேல் வந்து எங்கள் அப்பாட்ட ஏட்டி கூட்டி பேசுறதோ வைக்கிறதோ வந்து வேலை இருக்கக்கூடாது, சரியா? அந்த 15000 கூட எங்கள் அப்பாட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்லிட்டேனே 4000 கொடுத்தேன், உங்கள் அப்பா திருப்பி தந்துட்டார், இனிமேல் நான் எப்படி கொடுக்க முடியும், வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. பார்த்தல உன் பணத்தை வச்சு இந்த வீடு நடக்கலை, அதனால தான் திருப்பி தந்துட்டார், சரியா? அந்த பணத்தை கொடு, நான் அப்பாட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து உங்கள் அப்பாட்ட கொடுக்கணும், உங்கள் அப்பாட்ட கொடுக்கணும்னு சின்ன பிள்ளை மாதிரி சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மயில், எனக்கு லாபம் நட்டத்தை எல்லாமே எங்கள் அப்பா தான் பார்ப்பாங்க, எங்கள் அப்பாட்ட தான் கொடுப்பேன். என் தம்பிமார் நாளைக்கு உழைச்சி பெரிய ஆளானா கூட எங்கள் அப்பாட்ட தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் அப்படி நினச்சிட்டு இருக்கணும். கதிரே வந்து இந்த பார்ட் டைம் வேலைக்கு போனால் அந்த சம்பளத்தையும் உங்கள் பாட்டியே கொடுக்குறது கிடையாது. நீங்கள் என்ன சின்ன பிள்ளை மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மயில், நீ பேசிகிட்டு இருக்கேன், நான் பேசிகிட்டு இருக்கேனா? ஒழுங்கு மரியாதை காசை கொடு அப்படிங்கிறாங்க. இந்த சவுண்டு ஓவராக வருது. உடனே கோமதி, என்னடா சரவணா சவுண்டு வருது அப்படிங்கிற, ஒன்றும் இல்லாமா அப்படிங்கிறாங்க.
எதுனாலும் வந்து ரூம் சத்தம் வெளியே வராத மாதிரி பேசிக்கோங்க அப்படிங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் அடைச்சிடுறாங்க. இங்கே பாரு தங்கமேலு, இந்த காசு பிரச்சனையால் வீட்டில் பிரச்சனை வரக்கூடாது. கதிர் என்கிட்ட நல்லா பேசுவான், இப்படி என்கிட்ட பேசுனதே கிடையாது. அவன் என் தம்பி அண்ணன் அப்படிங்கிறது சொல்ல தவிர்த்து சொல்ல மாட்டான். அந்தளவுக்கு உள்ள பையன். அவனே வந்து என்ன சொல்லணும்னா, உங்கள் அப்பா இந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காரு, நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க கேட்டால் கேட்டு போகிறாங்க. பணம் தானங்க முக்கியம், பணம் இல்லைன்னா நம்மளை யார் மதிப்பா? பாருங்கள், அந்த மீனை வந்து விருப்பத்துக்கு செலவு பண்ணுதா, அவள் கையில் காசுக்கு போய் தானே அப்படிங்கிறாங்க. நீ ஏன் அடுத்தவங்கள பார்க்குற? அவங்க தான் அப்படி பண்ணுறாங்க. நான் வீட்டு பண்ணுறாங்க பண்ணுங்க, சாப்பிடுங்க வைங்கும் போது என்கிட்ட காசு இருக்குன்னா வாங்க, இந்த மாதிரி தானே பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை எனக்கு பிடிச்சமான சாப்பிட்டு அதையே நீ சொல்லுதீங்கன்னு தானே கேட்கா. அவள் சொல்லுற என்ன தப்பு இருக்குது? நீ எதுக்கு அதிகபட்சமாக தலையிடுற? வேலை ஏதாவது மட்டும் பாரு. அதுபோக இன்றைக்கி நீ நடந்துட்டு எனக்கு சரியான கடுப்பு. அப்பாட்ட யாருமே இப்படி பேச மாட்டாங்க. அப்பா வந்து கோவப்படுவார் தான், பதிலுக்கு ஏன்னு கூட கேட்க மாட்டோம். தப்பு அப்பா மேலேயுமே இருந்தால் கூட நாங்கள் பொறுத்துக்கிட்டு போவோம். அப்படி தான் நாங்கள் வீட்டில் எல்லாருமே வந்திருக்க அந்த ராஜியும் அப்படி தான், மீனாவும் அப்படி தான். அப்படிங்க ஏங்க உங்கள் அம்மாவும் மீனாவும் ராஜி தான் தொலையில் தூக்கி வச்சு ஆடுதாங்க, நீங்களும் தொலையில் தூக்கி வச்சு ஆடுதீங்க. அப்போ இந்த வீட்டில் நான் யார் தாங்க அப்படிங்கிறாங்க. நீ இந்த வீட்டு மருமக தான், மருமக மாதிரி நட, அப்படின்னா தான் உனக்கு மரியாதை இருக்கும். நீ கூட எங்கள் அம்மா வந்து ஒன்று ஏசுதாங்கன்னு சொல்லும்போது எப்படி நம்ம அம்மா ஏசுவாங்க? அம்மா வந்து ரொம்பவே சந்தோஷமான டைப்பு. அது போக வந்துட்டு மீனாவையும் ராஜியும் அந்தளவுக்கு பார்த்துக்குறாங்க, பெத்த பிள்ளை மாதிரி பார்த்துக்குறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க சொல்லுவாங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசுகிறாங்க சரவணன். தங்கமயில் உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க. மாமா உங்களுக்கு சொன்னால் புரியாதா? எத்தனை வாட்டி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்ம எதிர்காலத்துக்கு பணம் வேண்டாமா? அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் உங்கள் அப்பாட்ட கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சின்ன பிள்ளை சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து 5 ரூபா காசு உங்கள்கிட்ட இருக்குமா? நாளைக்கு உங்கள் அப்பாட்ட கேட்டு தான் நீங்கள் எதனாலும் செய்யணும். பெட்ரோல் கூட 100 ரூபாய்க்கு கூட நீங்கள் வந்து கையேந்திட்டு நின்றுட்டு இருக்கீங்க. எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது. நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது மாமா. ஆனால் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பொண்டாட்டி பிடிச்சமா தான் நீங்கள் இருக்கணும். அப்படின்னா தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். நான் நம்ம நன்மைக்கு தானே சொல்கிறேன். நாளைக்கு நம்ம தான் எப்படி இருப்போம்? அவங்க நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க. உங்களை விட அவங்க தம்பிமாரெலாம் நிறைய படிச்சிருக்காங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்து போயிடுவாங்க. செந்தில் வந்து கம்மியாக படிச்சிருந்தாலும் கூட அவங்க தம்பி வந்து நாளைக்கு கடை பொறுப்பை எடுத்துகிட்டு போயிடுவார். அதுபோக வந்து மீனா வந்து நல்லா வேலை பார்க்கு, ப்ரொமோஷனில் பெரிய ஆளாகிடுவாங்க. ராஜியும் படிச்சிருக்கா, பெரிய ஆளாகிட்டு போயிடுவாங்க. நம்ம 2 பேரும் தான் இப்படியே இருந்தாகணும். அப்போ நம்ம பணம் சேர்க்கலன்னா எப்படி அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சரவணன் யோசிக்காரு. தங்கமேல் நீ சொல்லுதும் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் அப்பாட்ட நான் எப்பவும் கொடுத்து பழகிட்டேனே அப்படிங்கிறாங்க. இன்னுமா அதை நிப்பாட்டுங்க, இப்போ தான் நிப்பாட்டிட்டோம்ல, இன்னுமே கொடுக்க வேண்டாம், எல்லாமே நம்மளுக்கு தரேன் அப்படிங்கிறாங்க. நினச்சி பாருங்க மாமா, மாதம் ஒரு 20,000 நம்ம அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா 10 மாதம் எவ்வளோ ஆச்சு? 2 லட்ச ரூபா ஆச்சு. வருஷத்துக்கு வந்து 2,40,000 நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கும். ஏன்னா 40,000 நம்ம செலவு பண்ணாலும் 2 லட்ச ரூபா நம்ம நினச்சலாம், மிச்சப்படுத்தலாம். சாப்பாடு நம்மளுக்கு இந்த வீட்டில் ஃப்ரீ. சரிங்களா? நம்மளுக்கு தேவை வந்து உங்கள் பைக்கு பெட்ரோல் மட்டும்தான். இப்போ நம்ம ஆரம்பத்தில் தேனிலவுக்கு போகிறோம்னா அந்த செலவு மட்டும்தான், வேறு எந்த செலவும் கிடையாது. அதனால் வந்து நம்மளுக்கு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா மிச்சப்பட்டுச்சுன்னா 10 வருஷத்தில் நம்மளுக்கு 20 லட்ச ரூபா வந்துடும். அந்த 20 லட்ச ரூபாயில் நம்ம சொந்தமாக ஒரு வீடு கூட வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. மயிலி நம்ம இந்த வீட்டிலே இருக்கணும், வீட்டை விட்டு போகக்கூடாது, நம்ம கூட்டு குடும்பத்தை சிதைக்கக்கூடாது, நம்ம தான் அந்த வீட்டில் மூத்தவங்க, நீ மூத்த மருமகன், நான் மூத்த பையன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் சொல்லலை. நம்மளுக்கு நாளைக்கு ஒரு சொத்து பத்து வேணும், நம்மளுக்கு ஒரு ரொட்டேஷன் வேணும். நம்ம பிள்ளைகளை பெரிய அளவில் டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ வக்கீலுக்கோ படிக்க வைக்கணும்னா நம்ம கையில் காசு வேணும்லாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், ஆனால் அப்பாட்ட எப்பவும் கொடுத்து பழகிட்டேனே அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், எதுவும் காசுனா என்கிட்ட கேட்பாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி தங்கமேலு, இன்னும் வந்து நான் வேலை செஞ்ச சம்பளத்தை வாண்டியே கொடுத்துட்டு நீனே வரவு செலவு பாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போ தான் எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருந்திருக்கீங்க. இவ்வளோ நாள் உங்கள் அப்பாட்ட கொண்டு கொடுத்துருக்கீங்க. அவர் வந்து அந்த பணத்தை வச்சு அவர் வந்து கடை வருமானத்துக்கு உள்ளே போட்டிருக்கு. கடை வருமானத்தையும் சேர்த்து போட்டு மளிகை சாமான் வாங்க வைக்க இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து அப்படி இருக்கக்கூடாது மாமா, நீங்கள் கொடுக்க 20,000 உங்கள் குடும்பத்தை நடத்தினாலும் நடத்திடுவாங்க அப்படிங்கிறாங்க. தங்கமேலு, உங்கள் வார்த்தையை கொஞ்சம் நிதானமாக பேசு, அப்படிலாம் பேசாத. என் பணத்தை வாங்கி தான் அப்பா வந்து குடும்பத்தை நடத்தணும்னு அவசியம் இல்லை. அப்பா வந்து பல வகையில் உழைக்கி பல வகையில் வருமானம் வருது, அதை வச்சு தான் வீட்டை பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து குழந்தைக்கு வந்து 100 பவுன் நகை போட்டிருக்காங்க, அரசிக்கு 100 பவுன் நகை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அம்மாவுக்கு 100 பவுன் பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்குமே கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காங்க. அப்படின்னா எல்லாமே வந்து எங்கள் அப்பா உழைப்பு தான் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு மட்டும்தானே வந்து பையங்களில் பண்ணி வச்சாங்க, அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் தானே பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் தான் பண்ணாங்க. குழந்தைக்கு அவ்வளோ செலவு பண்ணாங்க அப்பா. அதேமாதிரி அரசிக்கும் பண்ண தயாராக இருப்பாங்க. பழனி மாமாவுக்கு நாளைக்கு ஒரு கல்யாணம் ஆனால் கூட வந்து பண்ண தயாராக தான் இருப்பார். அதனால் அப்பாவெல்லாம் அப்படி பேசிடாத, அம்மாவையும் அப்படி பேசிடாத. அவங்க வந்து எல்லோரும் சின்ன பிள்ளைலாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நீ வந்து பேசுறது அவங்க மனசை காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறாங்க. நான் யார் மனசையும் காயப்படுத்துன்னு பேசலைங்க, என் புருஷன் உழைப்பை நான் வச்சுருக்கணும்னு ஆசைப்பட்டேன், வச்சுருக்கிறேன், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க தங்கமயில் சரவணன்கிட்ட. இன்னைக்கு சரவணன் சொல்கிறாரு, நீ வச்சுக்கிட்டலாம் தெரியுதான், எப்படி நான் அப்பா அம்மா முகத்தில் முழிக்க போகிறேன்னு எனக்கு தெரியலை, எல்லோரும் ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க எதுவுமே யாரும் நினைக்க மாட்டாங்க,
பொண்டாட்டி புருஷன் உழைப்பு வைக்கிறதுக்கு என்ன இருக்குது? உங்கள் அப்பா கொண்டு உழைச்சி கொடுக்காரு, உங்கள் அம்மா வைக்கலையா? அவங்க கண்ட்ரோல் தானே வச்சுருக்காங்க, இல்லை வேறு யார்ட்டையும் கொடுக்காங்களா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதேமாரி நான் வச்சுருக்கேன், உங்கள் அம்மா கேட்டாலும் அதே பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்றாங்க. காலையிலே விடியுது, விடிஞ்சோடனே எல்லாருமே வேலைக்கு கிளம்புறாங்க. அப்போ வீட்டில் எல்லாருமே சரவணன்ட்ட பேசாமல் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சரவணனும் ஓரமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ கதிர்கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் கதிர் என்கிட்ட பேச மாட்டேங்க அப்படிங்க. ஒன்றும் இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லை கதிர் எப்போவுமே என்கிட்ட ஏதாவது பேசுவேன், இப்போ எதுவும் பேசலை அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே வேறு ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கேண்ணே அப்படிங்கிறாங்க. வீட்டில் யாருமே பேசலை, அம்மா அப்படிங்கிறாங்க. கோமதி முகத்தை சாய்ச்சிட்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன் புரியுது, அம்மா எதுக்குமா என்கிட்ட பேச மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைடா இவ்வளோ காலமும் வந்து நீ கரெக்டாக இருந்தால் இப்போ பொண்டாட்டி தானே மாறிட்டியாடா, அதான் கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே மாறாமல் இருப்பான் என் சரவணையான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் என் வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு இருப்பார். உன் பணத்துக்காகடா அப்பா வந்து ஆசைப்படுறாரு, அதுக்கு ஆசைப்படல. எப்போவுமே ஒரு கைக்குள்ளே உங்களை வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுவார், அதுதான் காரணம். சரியா? உன் பொண்டாட்டி வந்து நீ உழைப்ப வச்சுக்கிட்டோம், அதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் நீ வந்து மாறிட்டேன் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் அப்பா வந்து உன் முகத்தை பார்க்க எப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு போயிட்டார். தங்கமான மனுஷன்டா உங்கள் அப்பா. உங்கள் அப்பா வந்து கோவப்படுவார், அவ்வளோதான் அப்படின்ட்டுருக்காங்க. எனக்கே கஷ்டமாக தான்மா இருக்குது. தங்கமயில் இப்படி செய்வேன் நினச்சி பார்க்கல. அப்பாட்ட கொண்டு கொடுக்குறேன்னு சொன்னால் சரி கொடுன்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ வந்து அவள் கையில் வச்சுக்கிட்டா அப்படிங்கிறாங்க. சரி அவன் பணத்துக்கு வந்து கையில் வைக்கணும், சேமிக்கணும்னு நினைக்கிறா. அப்படியே சேமிக்கட்டும். இனிமேல் வீட்டு வேலை எந்த வேலையுமே அவளை செய்யக்கூடாதுன்னு சொல்லிடு. ஏன்னா வீட்டு வேலை செய்கிறதுக்கு நான் 2000 கழிச்சிக்கிறேன்னு சொன்ன மாதிரி சொல்கிறா. சம்பளத்துக்கு யாரையும் இந்த வீட்டில் வேலைக்கு வைக்கல. ராஜியாக இருந்தாலும் சரி தான், மீனாவாக இருந்தாலும் சரி தான், தங்கமயிலாக இருந்தாலும் சரி தான், எல்லோரும் எனக்கு ஒன்று தான். நான் சமைச்சு கொடுத்து என் பிள்ளைகளை வந்து நல்லா சாப்பிடணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பேன். என் பிள்ளைகள் மட்டும் இல்லை, என் மருமக்களும் அப்படி எனக்கு பிள்ளைகள் தான். சரியா? ஆனால் வந்து தங்கமயில் வந்து இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்த மாதிரி நான் வேலை பார்த்ததுக்கு 2000 கழிச்சிக்கிறேன்னு அப்பாட்டே சொல்கிறாள். அப்பாவுக்கு இவ்வளோ சங்கடமாக இருக்கும். அவர் மனுஷன் நைட்டு பூரா அதை சொல்லி சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார். நைட்டு பூரா அவர் தூங்கலை அப்படிங்கிறாங்க. எனக்கும் தெரியுதுமா, இப்படி பேசணும்னு நினச்சி பார்க்கல. நான் என்னம்மா செய்கிறது? அவ சைடில் நிற்கிறதா உங்கள் சைடில் நிற்கிறதா எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. மனசாட்சி எங்கே இருக்கோ சரவணா அங்கே நெல், அவன் பொண்டாட்டி சைட்லேயும் நெல், அதான் நல்லது. நாளைக்கு அவள் தானே அவங்க காலத்துக்கு வரப்போகிறான். எங்கள் காலம் எங்கள் வயசு போயிட்டே இருக்குது. 5 வருஷமோ 10 வருஷமோ எங்கள் காலம் முடிய போகுது சரவணா. நீங்கள் எல்லாருமே வந்து அவரே தெளிவாக இருந்தால் நல்லது தான். என்றைக்குனாலும் அவரே உழைப்பா அவரே வச்சுக்காங்கன்னு சொல்ல தான் போகிறோம். அது இன்றைக்கே சொன்னதாக இருக்கட்டும் விடு அப்படிங்கிறாங்க. சரவணனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. பைக் எடுத்துகிட்டு அப்படி கிளம்புறாரு. அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறாரு கடையிலேருந்து. தங்கமயில் நீ சாப்பாடு கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டில் வந்து நான் அப்படி சொன்னேன். நான் வந்து என் வீட்டுக்காரர் சாப்பாடு கொண்டு போகிறேன், கடைக்கு சாப்பாடு கொண்டு போகிறேன். நான் கதிர் வந்து 6000 தரும்போது நான் 4000 கொடுத்தா போதும்னு சொல்கிறேன். இப்படி ஏற்பட்டால் வந்து நாளைக்கு எதுவும் சொல்லிடுவேன், சரி வராது. எனக்கு வயிறு பிரச்சனை, நான் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிறேன். இல்லையா பட்னியாக கூட இருந்துக்கிறேன், நீ வந்து சாப்பிட்டு வீட்டில் இரு அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்களே எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் பேசுகிறேன். நீ செஞ்சதெல்லாம் சரி, என் சம்பளத்தை வாங்கி வச்சதோ எதுவுமே சரி தான். உன் பொண்டாட்டி நான் வேறு எதுவுமே சொல்லலை. ஆனால் வந்து என் வீட்டுக்காரர் சாப்பாடு கொண்டு போகிறேன், கடைக்கு சாப்பாடு கொண்டு போகிறேன், இதுக்கு 2000 கழிச்சிக்கிறேன்னா அது பேச்சு சரி கிடையாது அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா தாங்க சொன்னாங்க எப்படி பேச சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா சொன்னால் நீ பேசிடுவியா? நீ என்ன சின்ன பிள்ளைகள் கிடையாதுல்ல அப்படிங்கிறாங்க. தங்கமயில் அப்போ தான் நினைக்கிறேன், ஆகா நம்ம இந்த வார்த்தையை விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நான் இன்னும் அதை சொல்லலை, நான் சாப்பாடு கொண்டு வரேன், எனக்கு வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் உனக்கு போர் அடிக்கிறதுக்கு நான் வந்து அசிங்கப்பட முடியாது. நான் இனிமேல் சாப்பாடு எனக்கு மதியம் சாப்பிட வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ரொம்ப டென்ஷனாக வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. அப்போ சரவணா ஓனர் கேட்குறாங்க. சரவணா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், இப்போ என்ன இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற. ஒன்றும் இல்லைண்ணே, ஏன் தான் கல்யாணம் முடிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா வீட்டில் ஒவ்வொரு வரியாக முன்னாடி பண்ணிகிட்ருக்கா, கடுப்பாகுது. சம்பளத்தை வந்து எங்கள் அப்பாட்ட கொடுக்காம வாங்கி வச்சுக்கிட்டா அப்படிங்கிறாங்க. இது எல்லா வீட்டிலும் நடக்குதான் தம்பி. எந்த பொண்டாட்டியாக இருந்தாலும் தான் உழைச்ச பணத்தை வந்து புருஷன் கையில் தரணும், தான் கையில் கொடுத்து வாங்கன்னு நினைப்பா. அதே மாதிரி தான் அவளும் செஞ்சுருக்கா. அவளை தப்பாக நினைக்காத, சரியா? உழைச்சி கொண்டு பொண்டாட்டிகிட்ட கொண்டு கொடு. அது போக சண்டை போட்டு சாயந்தரம் ஒரு 2 முழம் மல்லிகைப்பூ கொஞ்சம் அல்வா வாங்கிட்டு போ, சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. அப்படியாண்ணே அப்படிங்கிறாங்க. எல்லா வீட்லையும் நடக்கக்கூடியது தான். வீட்டு வாசப்படி எல்லா புருஷ பொண்டாட்டி என்ன செய்யும், கருத்து ஏற்பாடு வரும், முட்டலும் மோதலும் முனங்கலும் எல்லாம் இருக்கும், சரியா? அதில் ஒரு கில்மா வந்துச்சுன்னா எல்லாம் மாறிடும். அப்படியாண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, இன்பமும் துன்பமும் சேர்ந்ததான வாழ்க்கை. என்ன, உண்மையான அன்பில் கோபம் இருக்கும், தாவம் இருக்கும், எல்லாம் இருக்கும், சரியா? போலியான அன்பில் நடிப்பு மட்டும்தான் இருக்கும். உண்மையான அன்பு உன் பொண்டாட்டி வச்சுருக்கா, நீ உன் பொண்டாட்டி மேலே வச்சுருக்க, அதனால தான் நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்க, சரியா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போமே போட்டுமா அப்படிங்கிறாங்க. சரி தம்பி நீ போ, நான் பார்த்துக்கிறேன், இன்றைக்கி லீவ் விட்ட மாதிரி நான் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே கிளம்பி போகிறாரு. போய் ஒரு மல்லிகைப்பூ வாங்குறாரு, அல்வா வாங்குறாரு, வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. என்ன சரவணா எவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இல்லைம்மா மனசுக்கு சரியில்லை, அதான் நேரத்தில் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்பா பேசுனதை நினச்சிக்க ஃபீல் பண்ணுறியாடா, அப்பா எதுவும் தப்பாக பேசலையடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அது இல்லை, தங்கமயில நான் ஒரு மாதிரி பேசிட்டேன் ஃபோனில், அதனால தான் வந்து அவளை சமரசப்படுத்த வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. உடனே சரவணமாமா என்ன இவ்வளோ நேரத்தோடு வந்துட்டாரான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. அவங்க வீட்டம்மா தங்கமயில வந்து மனசை கஷ்டப்படுத்திட்டாங்களாம்.
அதனால் வந்து சமரசப்படுத்துறதுக்கு அவங்க பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்திருக்காங்களாம் அப்படிங்கிறாங்க. என்னத்த சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி இப்படி தான் நடக்கு அப்படிங்கிறாங்க. மாமாவும் இப்படி தான் பண்ணாடா அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் மாமாவா அவங்க மாமாலாம் அப்படி பண்ண மாட்டார், நானாக தான் சமரசம் பண்ணணும், அவர் வந்து சண்டை போட்டு போயிட்டே இருப்பார் அப்படிங்கிறாங்க கோமதி ராஜிக்கிட்ட. தங்கமயில் ரூமில் இருக்கும்போது சரவணன் போகிறாரு. தங்கமயில் அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. என்ன மாமா அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீ கடைசியாக கோவப்படலை அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் கோவப்படலையே, நீங்கள் தான் என் மேலே கோவப்பட்டீங்க, சாப்பாடு கொண்டு வர வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை செல்லக்குட்டி, நான் வெயிலில் வரேன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணுறேன், நீ வெயிலில் வந்தால் கருத்துருவடி, உன் அழகுக்கும் அறிவுக்கும் நீ இணையில் தான் தாண்டி நல்லது அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை மாமா எனக்கு வீட்டில் தான் போர் அடிக்கும் மாமா அதான் அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து நீ அங்கே வரது வரைக்கும் வெயிட் பண்ணது போர் அடிக்கி, அதான் உன்னை பார்க்க நான் இங்கே வந்துடுறேன், நீ என்ன பார்க்க அங்கே வரேன், நான் அங்கே பார்க்க அப்படி மாற்றி மாற்றி வந்து நல்லா இருக்கும்ல அப்படி இப்படிங்கிறாங்க. நீ இத்தனை நாள் அங்கே வந்துட்டேன், நான் இங்கே இத்தனை நாள் இங்கே வரேன் அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. மல்லிகைப்பூவை வந்து தலையில் வைக்கிறாங்க, அல்வாவை கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு கேட்குறாங்க தங்கமயில், சண்டை போட்டவங்க எல்லாருமே புருஷ முண்டாட்டி வீட்டில் வந்து அல்வாவும் மல்லிகைப்பூ தான் வாங்கிட்டு போங்களா மாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தெரில, கடைக்காரனை தான் சொன்னார், வீட்டில் எதுவும் மன வருத்தமா தம்பி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாரு. ஆமாம் இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு. அதனால் உடனே நீ வந்து மல்லிகைப்பூவும் வந்து அல்வாவும் வாங்கிட்டு போப்பா, புருஷன் முன்னாடியில் மனசாவனா சரி பண்ணிடுவோம் அப்படின்னாரு. அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே இதை ஊட்டி விடுங்க இந்த அல்வாவை அப்படிங்கிறாங்க. ஊட்டி விடுதாங்க. 2 பேருமே ரொமான்ஸ் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, அல்வா வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு ஆனால் சொல்லுறது கரெக்டு தான் அப்படிங்கிறேன், ஏங்க நீங்கள் வேறு அப்படிங்க நின்றுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கதவை வந்து டவார்னு அடைக்காங்க. அடைக்கும் போது ராஜி சிரிக்கிறாங்க. அத்தை பகல்லே கதவை அடைக்காங்க அப்படிங்க. சும்மா ரெடி வாய வச்சுட்டு அவங்க சீக்கிரம் வந்து ஒரு குழந்தைய குட்டியை ரெடி பண்ணட்டும், என் வாரிசை நான் அந்த குடும்ப வாரிசத்துக்கு கொஞ்சணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் தான் இதுலேயும் சீனியாரிட்டி தானா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்துடுறாங்க. என்ன ராஜி பேசிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைத்த பகல்லே வந்து சரவணன் வந்து கதவை சாத்தினார், நான் வந்து நக்கலுக்கு அத்தைட்ட சொன்னேன், அத்தை சொல்கிறாங்க சீக்கிரம் வந்து அவங்களுக்கு வாரிசு வரக்கட்டுங்கிறாங்க, இதில் கூட சீனியாரிட்டி வேணுமா அப்படிங்கிறாங்க. ராஜி நீனும் நானும் சும்மா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு முன்னாடி நம்ம தான் குழந்தை பார்க்கணும், ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஏண்டி நான் அத்தையா என்னது நீங்கள் என் முன்னாடி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைத்த நீங்கள் வந்து இதுலேயுமே வந்து அவங்க தான் முன்னாடி குழந்தை பார்க்கணும் வைக்கணும்னு சொல்கிறீங்க, ஏன்னா அவங்க மூத்த மருமக மூத்த பையன், ஆனால் நாங்கள் வந்து நான் 2வது கட்டியிருக்கேன், அவன் 3வது கட்டியிருக்கான், எங்களுக்கு வந்து சீனியாரிட்டி படி பின்னாடி வருது, அவங்களாம் நாங்களான்னு சொல்லி இது பண்ணி பார்த்துட்றோம் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சிரிக்கிறாங்க. இங்கே யார் முதல்ல குழந்தை பார்த்தாலும் எனக்கு சந்தோஷம் தான், எனக்கு பேரனோ பேத்தியோ தானே, அதை பற்றி ஒன்றும் கிடையாது. சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, குழந்தைக்கு வழியை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நான் ரெடி பண்ணிடுவேன், ராஜி அதுக்குள்ளே முயற்சியில் இறங்கிட்டாலா இறங்கலையான்னு தெரில அப்படிங்கிறாங்க. அக்கா நீங்கள் சும்மா இருங்கக்கா, இங்கே வந்து எதிரும் புதிராக இருக்குது, நானே ஒரு பேப்பரில் எழுதி வச்சேன் முக்கியமான ஒரு சங்கதி, அதை வேற காங்கலை அப்படிங்கிறாங்க. என்னது எழுதி வச்சேன் அப்படிங்க, ஒன்றும்லக்கா அப்படிங்கிறாங்க. சும்மா சொல்லு அப்படிங்கிறாங்க. அத்தை இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அத்தை இருக்காங்க சொல்லக்கூடாதுன்னா அப்போ வேறு ஏதோ கதையை, அத்தை நீங்கள் கொஞ்சம் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. ஏய் நெடி பேசுறீங்க என்கிட்ட சொல்லுங்கடி அப்படிங்கிறாங்க. அத்தை அவள் தான் வந்து உங்கள்கிட்ட சொன்னால் வைக்கப்படுதால, நீங்கள் கொஞ்சம் நன்றுங்க, நான் கொஞ்சம் கழிச்சு உங்களுக்கு சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. அத்தைட்ட சொன்னீங்கன்னா நான் சொல்லலக்கா அப்படிங்கிறாங்க. அத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லலை கொஞ்சம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிக்கிறாங்க. சரி கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போகிறாங்க. என்னது அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா ஃப்ளேம்ஸ் போட்டு வச்சு எழுதுனேன், கடைசியில் நான் டிக்கெட் வரையில் வந்து லவ்னு வந்துருச்சுக்கா, அந்த பேப்பரை வச்சுருந்தேன், கதிர் காலேஜ் போகும்போது காணலக்கா அப்படிங்கிறாங்க. ஒருவேளை கதிர் எட்டு போயிருப்பானோ அப்படிங்கிறாங்க மீனா. அவரும் எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. இல்லடி இந்த ரூமில் நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க, ஒன்று அந்த ரூமுக்குள்ளே எங்கேயாவது கிடக்கணும், இல்லைன்னா கதிர் எடுத்துருக்கணும், இந்த 2 தானே வாய்ப்பு அப்படிங்கிறாங்க. ஒருவேளை நோட்டு மேலே சேர்த்து வச்சு எடுத்து போயிருப்பாராக்கா அப்படிங்கிறாங்க. நீ எப்படி வச்சுருந்தேன்னு உனக்கு தானே தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படி தான் நினைக்கிங்க, ரோட்டில் இருந்து பார்த்தா நினைப்பாராக்கா அப்படிங்கிறாங்க. ஏய் நீ அவன் பொண்டாட்டி தானே, பார்த்துட்டு போகிறான் சும்மாரு, உனக்கு அவன் மேலே வந்து ஒரு விருப்பம் விரும்ப ஆரம்பிச்சிட்டு அதேமாதிரி அவனும் விரும்பிட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. சிரிக்கிறாங்க ராஜி. உடனே அத்தை அப்படிங்கிறாங்க. சும்மா இருங்க அப்படிங்க, வாங்கத்தை அப்படிங்கிறாங்க. நான் சொல்லிட்டு என்ன சொன்னான் அப்படிங்கிறாங்க. ராஜிக்கும் கதிருக்கும் லவ் ஆயிடுச்சு, அதான் சொன்னான் அப்படிங்கிறாங்க. உண்மையில் ஆயிடுச்சடி அப்படிங்கிறாங்க. அத்தை சும்மா இருங்க, தனக்கு வெக்கமாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அங்கே கதிர் வந்து ராஜி எழுதி வச்ச பேப்பரை பார்க்குறாரு. பார்க்கும்போது ராஜி எப்படிலாம் டிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ராஜி நம்மளை விரும்ப ஆரம்பிச்சிட்டா, சரி ரைட் நம்மளுக்காக பிறந்த இவ தான் போல். முதல்ல அவளை பார்க்கும்போதெல்லாம் வந்து கடுப்பாகவே இருக்கும், முதல் கடைசியில் காதலாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்குள்ளே சிரிக்கிறாரு. இதை சிரிக்கிறத பார்த்தோன்னா ஃப்ரெண்டு என்னடா அப்படிங்கிறாங்க. நம்மளே அப்படிங்கிறாங்க. அந்த பேப்பர் வாங்கி பார்க்குறாங்க. ராஜி பேரும் கதிரேசன் கதிர் பேரும் போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே என்னடா புருஷ முன்னாடி ஆனப்புறம் லவ் பண்ணுறீங்களா, இப்படி போட்டு எழுதி பார்த்துருக்கீங்க, நீங்கள் தான் ஆட்டோமேட்டிக்காக புருஷ முன்னாடி ஆகிட்டீங்களே, அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிக்கிங்களா, பழைய காலத்து காதல் மாதிரியா அப்படின்னு இருக்காங்க. சும்மா அப்படிங்கிறாங்க. உண்மையில தான் ராஜி ஒன்று இந்த அளவுக்கு விரும்புகிறா, நம்ம ஒன்றா நடந்து போகும்போது நீ அந்த அளவுக்கு பார்க்கும் அந்த பொண்ணு, புருஷ முன்னாடி மாதிரி இல்லை,
உன்னை வந்து விரும்புகிற பொண்ணு எப்படி நேசித்து பின்னாடியே ஒன்று நேசிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நேசிக்கிட்டு இருக்கு அந்த பிள்ளை ரசித்து பண்ணுது. அதனால் அந்த பிள்ளையை நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. எனக்கு அது நினைக்காரு. கண்டிப்பாக அந்த பிள்ளையை நல்லா பார்க்கணும். அவள் வந்துட்டு அவள் நகையை வச்சு எனக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்கா. எப்படியாவது அவளை நல்லா சூப்பராக வச்சு பார்க்கணும். நான் ஒரு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்மளும் அவ்வளோ கஷ்டப்படவே விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த சூழ்நிலை வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே ராஜி கேட்குறாங்க, ஒரு பேப்பர் அதில் இருந்துச்சு எடுத்தியா அப்படிங்கிறாங்க. எந்த பேப்பர் அப்படிங்கன்னு ஒன்று இதே மாதிரி கேட்குறாங்க. இல்லை அதில் ஒரு முக்கியமான பேப்பர் வச்சுருந்தேன், அதில் ஒரு குறிப்பு வச்சுருந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, தெரிலையே அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் கை கால் கழுவிட்டு ஹாலில் போய் உட்காந்துருக்காரு. இந்த சூழ்நிலையில் ராஜிக்கு சந்தேகமாக இருக்குது. ஒரு பேக்குள்ளே வச்சுருக்குமோ தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு பேக்குள்ளே பார்க்குறாங்க. அந்த பேப்பரை பார்க்குறாங்க. ராஜி பேருக்கு பக்கத்தில் வந்து கதிர் கையெழுத்து போட்டு வச்சுருக்காரு, செல் நம்பர் எழுதி வச்சுருக்காரு. இதை பார்த்தோன்னா ராஜிக்கு பயங்கர சந்தோஷம். பேப்பரை கையில் வச்சுருக்காங்க. ஹாலில் இருந்து ரூமுக்குள்ளே வராங்க. அந்த பேப்பர் வந்து ராஜிக்கிட்ட இருக்குது. உடனே ஒன்றுமே தெரியாத மாதிரி இவர் வந்துட்டு கொஞ்சம் நான் தூங்க போகிறேன், ஒரு 1 ஹவர் கழிச்சு எழுப்பிவிடு, நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்துகிட்டு ஹாலுக்கு வராங்க. ஏக்கா இந்த பேப்பர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட காமிக்கிறாங்க. இந்த பேப்பர் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஆமாடி 11 தான் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லைக்கா, அந்த பேப்பர் வந்து கதிர் பையில் தான் இருந்துச்சு, அதுவும் கதிர்னு கையெழுத்து போட்டிருக்காங்க, அவன் ஃபோன் நம்பர் எழுதியிருக்கான் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, நான் வந்து அவர் பேக்கில் தான் எடுத்தேன், இருக்குமோன்னு ஒரு சந்தேகத்தில் தான் பார்த்தா நான் பேக்கில் தான் இருந்திருக்கு. சரி, தெரியாமல் பேக்கில் இருந்தால் கூட அவன் கதிர் கையெழுத்தும் ஃபோன் நம்பரும் இருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. அது உண்மைதாண்டி, உண்மையிலே அவங்க 2 பேருக்குமே பயங்கரமாக சிக்கு புக்கு ஒர்க் ஆரம்பிச்சிடுடி அப்படிங்கிறாங்க. என்னதுக்கா சிக்கு புக்கு அப்படிங்கிறாங்க. சிக்கு புக்கு காதல்டி அப்படிங்கிறாங்க. உடனே என்னடி அப்படிங்கிறாங்க. அத்தை, நாங்கள் தனியாக பேசவே கூடாதா, எப்போ வந்தாலும் என்ன செய்திங்க என்ன பேசுதுன்னு கேட்கணுமா, தங்கமையில் தான் நீங்கள் வந்து அது பேசுறது குத்தம் இது பேசுறது குத்தம்னு சொல்லுவீங்க, நாங்கள் பேசுறது குத்தமா அப்படிங்கிறாங்க. இல்லடி, கதருக்கு இவளுக்கு வந்து கூடி சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு இருந்துருவாங்க, நல்ல காரியம் நடந்துடும் முன்னாடி அப்படிங்கிறாங்க. நல்ல காரியம் நடந்துடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் வந்து ராஜி தான் போகிற பக்கம் பார்த்தா குழந்த போப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏக்கா சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க. நான் சும்மா தாண்டி இருக்கேன், நான் சும்மர் தான் இருக்கேன், சும்மா இருக்கும்போது தான் நீங்கள் எல்லா வேலையும் பார்க்குறீங்க. அங்கே என்னென்னா சரணமா பகலில் கதை படைக்கிறாரு, நீ என்னென்னா ரொமான்ஸ் பண்ணுற, ஏன் ஆள் இப்போ இங்கே எந்த தெருவில் எந்த ஏரியாவில் டோர் டெலிவரி பண்ணிகிட்ருக்காரோ மளிகை சாமானை, எப்போ வராரோ, அதுக்கப்புறம் நாங்கள் தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பித்து வச்சு வரதுக்குள்ளே ரொம்ப வசதியாக வருவார். வந்தோடனே எனக்கு கை கால் வலிக்கு தூங்க போகிறம்பார், நானும் கை கால் அமுக்கி விட்டேனே அவர் தூங்கிடுவார். நாங்கள் என்றைக்கு வாரிசை பார்க்க உங்கள் முன்னாடி என்றைக்கு போட்டியில் கலந்துக்கிட அப்படிங்கிறாங்க. ஏக்கா சும்மா இருங்கக்கா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, மீனா எப்பவும் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பியா அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் உள்ளதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் நினச்சி பாருங்கள், என் நிலைமையில் நீங்கள் இருந்து நினச்சி பாருங்கள் அத்தை. என் வீட்டுக்கார் வருவார், நான் காத்திருப்பேன். என் வீட்டுக்கார் வந்த உடனே சாப்பிட்டு கை கால் கழுவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுறாரு. இங்கே ஒருத்தி இருக்காளே குத்துக்கல்ல மாதிரி, அவளை பார்ப்போம், வருங்கால சந்ததியை பற்றி யோசிப்போம். அந்த யோசிப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என் வீட்டுக்கார் வழக்கம் போல் ஒரு வேலை என்ன உண்டு அவர் உண்டுன்னு பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. மீனா இப்படி சும்மா சின்ன பிள்ளையை நீங்கள் வந்து கெடுத்துடாத அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் கெடுக்கல, அவள் தான் என்ன கெடுக்கிறா, அவளை ரொமான்ஸ் பண்ணுறாத்த, அவள் சொல்லதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே ஏட்டக்காய்ச்சி பிடிச்சி போகுது அப்படிங்கிறாங்க. ஏண்டி அவன் நல்லா இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிறாங்க. அத்தை, எனக்கும் அவன் நல்லா இருக்குன்னு ஆசை தான், ஆனால் வந்து அவள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. அவங்க பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க, நாங்கள் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணோம். ஆனால் என் வீட்டுக்காரர் நானும் ஒரு இடத்துக்கும் சுற்றத்துக்கோ வைக்கிறதுக்கோ வாய்ப்பே இல்லை. ஆனால் ராஜி வந்து வித்தியாசமாக லவ் பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. ஏக்கா, எனக்காக அவர் வந்து என்னெல்லாமோ பண்ணதாரு அப்படிங்கிறாங்க. நீ தான் அவனுக்காக வந்து வீட்டுக்கே தெரியாமல் ஒரு பொண்ணு நகையை வச்சு பைக் வாங்கி கொடுத்துருக்கிய அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தா கோமதி, என்ன நீ தான் பைக் வாங்கி கொடுத்தியா அப்படிங்கிறாங்க. ஆமா அத்தை அப்படிங்கிறாங்க. சரி மாமாவுக்கு தெரிஞ்சிடாமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லிடுறாங்க சார் அப்படிங்க. நான் சொல்ல மாட்டேன், இப்போ அது புது பைக் கூட இருந்தால் எப்படி எடுத்தான் எதை எடுத்தான்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, ஒரு வேளை இஎம்ஐயில் எடுத்துருப்பான் போல் அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, இஎம்ஐயில் எடுக்கணுனாலும் இன்சியல் அமௌண்ட் வேணும்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், ஆனால் இவர் எதுவும் கேட்கல, ஆனால் கதிர் புது வண்டி வாங்கியிருக்கான மட்டும் கேட்டார் அப்படிங்கிறாங்க. மாமா கேட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், மாமாவுக்கு வேத்துறாதான், அவன் என்ன செய்தான்னு பார்த்துட்டு தான் இருப்பார், ஆனால் பிடிக்காத மாதிரி பேசுவார், ஆனால் கதிரை பற்றியே தான் யோசிப்பார் அப்படிங்கிறாங்க. அத்தை, கடைப்பட்டி பயமில்ல, அதனால் அவர் மேலே ஒரு பாசம் இருக்க தானே செய்யும் அப்படிங்கிறாங்க. அரசி மேலே பாசம் இருக்க மாதிரி காட்டுவார், ஆனால் உண்மையான பாசம் கதிர் மேலே தான் வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. ராஜி சிரிக்கிறாங்க. பரவாயில்லை, நம்ம வந்து கல்யாணம் முடிச்சதுனால அப்பாவுக்கு மகனுக்குள்ள உறவை வந்து நம்ம வந்து தடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சோம், ஆனால் மாமா வந்து பாசமாக தான் இருக்கார் நம்ம வீட்டுக்கார் மேலே, அதை அத்தா சொல்ல வச்சு நம்மளால் புரிய முடியுது அப்படின்னு நினைக்கிறாங்க. திடீர்னு எங்கடி கற்பனையில் போகிற அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லாமல் தான் நிறைய கற்பனையில் போகிறியா, அவன் வீட்டுக்காரன் என்ன செய்கிறான் அப்படிங்கிறாங்க. தூங்கிதாங்கக்கான்னு 1 ஹவரில் எழுதி போட சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. எழுதி விட்டோன்னே அப்படிங்கிறாங்க அவங்க வேலைக்கு போவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிறாங்க. அக்கா, வாசலேருந்து கை கட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர் இதுதான் உங்கள் காதல், ஆனால் கேட்டால் காதல் இல்லை, எங்கள் 2 பேருக்கு முதல்ல தான் இருக்கும்ப, நீங்கள் கேட்டாலும் இதான் சொல்லுவேன், தலைவரை கேட்டாலும் தான் சொல்லுவாங்க.
சரி நடக்கட்டும், நாங்கள் இதை பார்த்துட்டே இருக்கோம் என்னத்த அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான். மீனா நைட்டு என்ன சமைக்கலாம் சொல்லு அப்படிங்கிறாங்க அத்தை. தினம் சமையல் அதை செய்யணும் இதை செய்யணும் யோசிச்சிட்டே இருக்கீங்களே அத்தை, ஒரு நாள் வந்து விடுங்க அத்தை, நைட்டு வந்து கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் மீனா இருக்க, நீ கல்யாணம் பண்ணி வந்து இத்தனை நாளாச்சு, இந்த வீட்டில் கடை சாப்பாடு என்னைக்காவது உண்டுமா? நானும் கடையில் சாப்பிடலாம் ஆர்டர் பண்ணி, இந்த கடையிலலாம் ஆர்டர் பண்ணோன்னே அந்த பைக்கெல்லாம் வச்சு கொண்டு பேக்கில் வச்சு கொடுக்காங்களே, அதை மாதிரி வாங்கி சாப்பிடுவோம். பக்கெட் பிரியாணியா அதை மாதிரி வாங்கி குடும்பத்தோடு உழைச்சி சாப்பிடணும்னு நான் நினைக்கேன். இவர் எங்கே விடுவார் வைப்பார் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அத்தை நம்ம ஒன்று செய்வோம் அப்படிங்கிறேன். என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சார், சும்மையாவது ஒரு குலுக்கல் பரிசு விழுந்த மாதிரி சொல்லி இது பண்ணிவிட்டு மாமாட்ட சொல்லுவோம், அந்த மாதிரி குலுக்கல் பரிசில் விழுந்துட்டு ஒரு 4 பக்கெட் பிரியாணி வந்து கொடுக்குறாங்க மாமா அப்படின்னு சொன்னால், இப்படி இல்லாமல் கொடுக்குறாங்க, அப்போ நைட்டு சாப்பாடு பொங்க வேண்டாம் மிச்சம் தானேன்னு சொல்லிடுவார்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தாண்டி அப்படி செய்யுங்கடி அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணால் நைட்டு சாப்பாடுக்கு வந்துடுறாங்க. பாண்டியன் வந்தோடனே என்ன கோமதி இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம் அப்படிங்களா. கொஞ்ச நேரத்தில் வந்துடுமா, நீ சமையல் எதுவும் பண்ணலையா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ கடையில் தான் வாங்க போறியா? நம்ம வீட்டில் தான் கடையில் சாப்பாடே வாங்கக்கூடாது வைக்கூடாது சொல்லியிருக்கேன், வீண் செலவு எதுக்கு, இவ்வளோ பேருக்கு நம்ம கடையில் சாப்பிட வாங்கினா என்ன ஆகும், அதாகும் 58 அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏங்க நம்ம பைசா எதுவுமே கொடுக்கல, மீனை ஏதோ ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டாங்களாம், அவங்க வந்து நைட்டு சாப்பாடு பிரியாணி பக்கெட் பிரியாணி ஃப்ரீயாக கொடுக்காங்களாம், அந்த கடையிலேருந்து ஆஃபர் போட்டுருவாங்க போலங்க, ஆஃபீஸில் ஏதோ ஒரு கேம் போல் அப்படிங்கிறாங்க. அப்படியா இப்படிலாமா வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கவேல் சொல்கிறாங்க, அப்படிலாம் வைக்க மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க. உடனே நீ எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்க தங்கவேல் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த அப்படிலாம் வச்ச மாதிரி இல்லையே அப்படிங்கிறாங்க. உடனே பக்கெட் பிரியாணி கொண்டு வராங்க. வந்தோடனே மீனா அப்படிங்கிறாங்க, அந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் வாங்குறாங்க. ஒரு 4-5 பக்கெட் பிரியாணி கொடுக்குறாங்க. நம்ம இதை பார்த்தோன்னே மாமா இது வந்து இது பண்ண மாதிரி தெரியலையே, இவங்க ஆர்டர் பண்ணிலாம் வாங்கின மாதிரி இருக்குது, ஓடிபிலாம் கேட்காதே அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் அந்த இதில் தான் போட்டியில் தான் ஜெயிச்சிருக்கேன், இது வாங்கியாச்சு, இது எதுக்கு என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கீங்க தங்கமயில் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா மாமாட்ட உண்மையை சொல்லணும்ல, மாமாட்ட மறைக்கக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. மாமாக்கிட்ட ஒன்றும் மறைக்கலை, இது போட்டியில் வளர்ந்தது தான், விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, தங்கமயில் எதனாலும் ஒரு கேள்வியாக கேட்டுக்கிட்டே தான் இருப்பியா, விடு, பக்கெட் பிரியாணி வந்துட்டு ருசியாக சாப்பிடுவோம் இன்றைக்கி அப்படிங்கிறாங்க. கோமதி உண்மையிலே பணம் கொடுத்துவாங்களே அப்படிங்கிறாங்க. எங்கள் உண்மையிலே பணம் கொடுத்துவாங்களே, மீனா வந்து ஒரு போட்டியில் வந்து சிம்பிளாக ஜெயிச்சிருப்பா போல், அதுக்கு வந்து பரிசு கொடுக்காங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. பிரியாணிலாம் பரிசு கொடுக்காங்கன்னு ஆச்சரியமாக தான் இருக்குது, சரி வாங்க சாப்பிடுவோம், ஃப்ரீயாக தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி ராஜி மீனா சிரிச்சுக்கிறாங்க. சிரிச்சிட்டு வாங்க அப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு பார்த்த உடனே கதிர் சொல்கிறாரு, இது வந்து பக்கெட் பிரியாணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோடனே எல்லாருமே இது இதுன்னு முழிக்காங்க. முழிச்சோடனே இல்லை கதிர், ஒரு போட்டியில் ஜெயிச்சிட்டேன் அதுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா நீ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. எப்பா நல்ல வேலை கதிரை சமாளிச்சாச்சு அப்படிங்கிறாங்க. ராஜிலும் சாப்பிட்றாங்க. அக்கா சூப்பராக இருக்குது, இன்னொரு நாளும் பரிசு மாதிரி பண்ணுங்கக்கா, வாரத்துக்கு 2 நாள் பண்ணுங்கக்கா அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் ஒரு நாள் வாங்கிறதுக்கே போராட வேண்டியிருக்கு, இதில் வந்து வாரத்துக்கு 2 நாள் ராஜி, அது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோமதி சொல்கிறாங்க, உண்மையிலே மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நானும் ரொம்ப நாளாக இந்த கடையிலலாம் அந்த இந்த பைக்கில் இப்போ பிரியாணி அங்கே கொண்டு போவாங்க, பக்கெட் பிரியாணி அப்படி இப்படிம்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு நினச்சேன், அந்த ஆசையை நீ தீர்த்தாச்சு, நல்ல வேலை நீ ஆர்டர் பண்ண வந்துருச்சு, இன்றைக்கி நான் நல்லா சாப்பிட்டேன்டி, நீங்கள் நல்லா தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை இந்த மாதிரி ஊடையில் ஒரு ஞாபகம் வருது மாதிரி நம்ம வாங்கி சாப்பிடணும், இந்த தினம் வீட்டில் சாப்பிட்டு இருக்கோம், போர் அடிக்குது, கொஞ்சம் ஊடையில் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாடி, கெமிக்கல் அதிகமாக சேர்த்துக்க தான் செய்தான், பார்த்தா தெரியுது, இந்த அஜினமோட்டோ அந்த மூட்டான்னு சேர்க்க தான் செய்வானுங்க, ஆனால் ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டா ருசியாக இருக்கும், ஒன்றும் செய்யாதில்லை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் செய்யாது, ஒரு நாள் தானே சாப்பிட்ருக்கோம், சரி ஆனால் இந்த பிளாஸ்டிக்கில் இவங்க வந்து பக்கெட் பிரியாணி வைக்கிறத காட்டிலும் அதை சுற்றி வாழை இலையை வச்சு வச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும், என்ன மீனா அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான், அதை வந்து நம்ம கம்பெனிக்காரங்கிட்ட சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. நம்ம சொன்னால் எங்கே கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை காலத்துக்கு ஏற்றாப்புல பண்ணுறாங்க, ஆனால் வந்து கேடு தான், பக்கெட் பிரியாணி சுற்றி வாழை இலையாவது வச்சு சாப்பாடு தர சொல்லுவோம் நம்ம வர டெலிவரி பாய்ட்டு அப்படிங்கிறாங்க. அவங்களாவது போய் அங்கே கடையில் சொல்லுவாங்களான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், ஒவ்வொருத்தராக தானே மாற்றத்தை உண்டு பண்ணணும் ஏன்னா அப்படிங்கிறாங்க. சரி போய் தூங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி ரூமுக்கு போகிறாங்க. அப்போ பாண்டியன் கேட்குறாங்க, கோமதி உண்மையிலே பிரியாணி சூப்பராக இருந்துச்சுல அப்படிங்கிற. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. தினம் மீனா வந்து இப்படி ஜெயிச்சிட்டானா நம்ம வீட்டில் வந்து நைட்டு சாப்பாடு செலவு இல்லாமே பண்ணிடலாமாண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சிரிக்கிறாங்க, ஏங்க தினம் எப்படிங்க போட்டி வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, போட்டி வச்சு பிரியாணி ஒரு குடும்பத்துக்கே கொடுக்காங்கன்னா பெரிய விஷயம் தானே, என்ன போட்டி இது அப்படிங்கிறாங்க. கோமதிக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு என்னங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி தான், உனக்கும் தெரியாது, சரி நான் காலையில் வந்து மீனாட்டை கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆஹா, காலையிட்ட மீனாட்டை கேட்டால் மீனா சொதப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
போகிறாங்க. அங்கே செந்திலும் மீனாவும் தூங்க கிளம்பிட்டாங்க. உடனே கதவை தட்டுறாங்க. தட்டும்போது அத்தை என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, காலையில் உங்கள் மாமா வந்து என்ன போட்டியில் ஜெயிச்சேன்னு கேட்பாங்க, நீ என்ன சொல்லுவ அப்படிங்கிறாங்க. அத்தை என்ன போட்டி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்லலை, நீ என்ன சொல்ல போகிற அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு செஸ் கேரம் போர்டுனா தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி இந்த 2ல் எதையாவது ஜெயிச்சேன்னு சொல்லு, அப்படிமா போட்டி வைக்கலான்னு கேட்பாங்க. ஆமாம்மான்னு சொல்லி முடிச்சிடு அப்படிங்கிறாங்க. சரித்த சூப்பர் தான் அப்படின்ட்டு போகிறாங்க. இவ்வளோ நேரத்துக்கு அம்மா என்ன விஷயமா வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க மாமியாரும் மருமகளுக்குள்ள 1000 இருக்கும், அதுக்கே நீங்கள் தலையிடுதீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் தலையிடலை, அம்மா இவ்வளோ நேரத்துக்கு பரபரப்பாக வந்து கதவை தட்டி ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க, அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் அம்மா சொன்னதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. சொல்லாட்ட விடு, எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிறாங்க. சரி தூங்க காலகாலத்தில் கல்யாணம் முடிச்சிட்டிங்க, சீக்கிரம் குழந்தையாகி எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ கொடுங்கன்னு சொல்லி உங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனால் இங்கே போகிற பக்கம் பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை போல். நீங்களும் வேலைக்கு போய்ட்டு வந்து தூக்கம் வருது, கை கால் வலிக்குன்னு தூங்குறீங்க, இதில் எப்படி நான் வாரிசை பார்க்குறது அப்படிங்கிறாங்க. ஏய் மீனா என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாரு. இனி என்ன நடக்கும் செந்தில் மீனாக்குள்ளே அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.